இன்றைக்கு கூட நம்ம தியானிக்க இருக்கிற சங்கீத பகுதி சங்கீதம் 61ஆம் அதிகாரம். இந்த சங்கீத பகுதியில தாவீது சொல்லியிருக்க ஒரு 3 விஷயத்தை இதுல இருந்து வந்து இருக்கு. முதலாவது விஷயம் வந்து ஆண்டவர் நோக்கி அவர் என்ன பண்றாருன்னா விண்ணப்பத்தை பண்றாரு. முதல் வசனமே அது. ரெண்டாவது வந்து அவருடைய நம்பிக்கை விசுவாசத்தை குறிச்சதும், மூன்றாவது பொருத்தனைகளை குறிச்சும் அவர் இந்த 3 காரியத்தை இந்த அதிகாரத்துல நமக்காக சொல்லியிருக்கிறார். தாவீது முழுமையாவே சங்கீத பகுதியில அவருடைய விசுவாசம் நிறைய இருக்கும், அவருடைய விண்ணப்பங்கள் நிறையவே இருக்கும். அது சங்கீத பகுதி முழுமையாவே நம்ம வந்து அதை தான் நம்ம வந்து பார்க்க முடியும். தாவீதோட சொல்றத, என் தேவனே என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். முதலாவது நான் கூப்பிடுறத நீங்க கேளுங்கப்பா, என்னுடைய விண்ணப்பத்தை என்னன்னு நீங்க கவனிங்க அப்படின்னு அவரை நோக்கி வந்து தாவீது கூப்பிடுறாரு. என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மணின் மேல் என்னை கொண்டு போய்விடும். அவர் இருதயம் எப்பெல்லாம் தொய்யுதோ, எவ்வளவு வேதனையில கஷ்டங்கள் எல்லாம் எப்பெல்லாம் அவர் வந்து ரொம்ப சோர்ந்து தொய்ந்து போயிடுறாரோ அப்பெல்லாம் அவர் என்ன பண்றாராம், தேவனை நோக்கிதான் கூப்பிடுறாருங்களாம். இப்ப நம்ம கூட ஏதோ ஒரு சூழ்நிலை, ரொம்ப தொய்வான சூழ்நிலை தான் ஆண்டவரை நோக்கி நம்ம வந்து கூப்பிடுறவங்களா இருப்போம். சந்தோஷமான நேரத்துல நம்ம ஆண்டவர் நினைக்கிறோமான்ட்டு கேள்விக்குறிதான். நிச்சயமா எப்பெல்லாம் ஒரு சமயத்துல நம்ம சந்தோஷமா இருக்கேன்னு நம்ம சொல்றதுக்கு தேவனை நோக்கி நம்ம சந்தோஷமா நம்ம கூப்பிடுவோம். ஆனா நம்ம இருதயம் தொய்ந்து போன சூழ்நிலையில நான் இதுக்கு மேல என்ன செய்ய போறேன் அப்படின்ற ஒரு நம்ம ரொம்ப சோர்ந்து இருக்கிற சூழ்நிலை மாத்திரம்தான் நம்ம என்ன செய்வோம், தேவனை நோக்கி கூப்பிடுவோம். அவரும் என்ன பண்றாங்களா, என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்துல இருந்து நம்மளை கூப்பிடும் போது எங்க எடுத்து வரான், எட்டாத உயரமான கண்மணின் மேல் என்னை கொண்டு போய் விடும். ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடும் போது இருதயம் தொய்யும் போது அவர் எங்க எடுத்து வாருங்களா, எட்டாத உயரமான கண்மணின் மேல் நம்மளை கொண்டு போய் அவர் விடுவாருங்களா. ஏசப்பா நோக்கி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து நம்ம தொய்ந்து போற சூழ்நிலையில கூப்பிடும் போதெல்லாம் அவர் நம்மளை எங்க கொண்டு போய் நிறுத்துறாருங்களா, எட்டாத கண்மணில போய் கொண்டு போய் விட்டுறாருங்களா. அவர் எந்த வனாந்தரத்துல காட்டுல இருந்த சூழ்நிலையில தான் இந்த வார்த்தையை அவர் வந்து சொல்லி இருந்திருப்பாரு தாவீது. அப்போ அந்த எந்த வனாந்தரமா இருந்தாலும் காட்டுல இருந்தாலும் தேவன் வந்து எங்க கொண்டு போய் விடுவாரா, நம்ம பரலோகத்துல எப்பவுமே நம்மளுக்கு இடம் இருக்குதுன்றத அவர் புரிஞ்சு வச்சு இந்த வார்த்தையை வந்து சொல்லி இருக்காரு. நான் இப்போ இந்த எந்த கஷ்டம் நான் இங்க பட்டு இருந்தாலும், எந்த வேதனையில நான் இருந்தாலும் நான் எங்க வந்து தங்க போறேன், உங்களுடைய உயரமான பரலோக ஸ்தலத்துல வந்து நான் என்ன செய்ய போறேன், நான் தங்க போறேன் அப்படின்ற ஒரு விசுவாசத்தை நம்ம இந்த அதிகாரத்துல நம்ம வந்து பார்க்க முடியும். அவர் தொய்ந்து போய் தான் இந்த விண்ணப்பத்தை வந்து பண்றாரு. ஆனா முடிக்கும் போது அவர் ரொம்ப சந்தோஷத்தோட பொருத்தனையோடு முடிக்கிறாருங்க. அப்ப ஆரம்பத்துல அவர் அந்த கஷ்டமான அந்த கஷ்டத்தோடவே அவர் சங்கீதத்தை வந்து முடிக்கல, இந்த அதிகாரத்தை சந்தோஷத்தோட லாஸ்டா அவர் வந்து முடிக்கிறாருங்க. அதே இதோடவே அவர் வந்து இல்ல. இன்னொரு காரியம் என்ன, நான் உங்களுடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உமது சட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். தேவனே, நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர், உமது நாமத்திற்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர். உங்களுடைய பொருத்தனைகள்லாம் என்னவா இருந்துச்சு தெரியுங்களா, ஸ்தோத்திர பலியா தான் அவருக்கு இருந்துச்சுங்களா. மோஸ்ட்லி வந்து தாவீது பண்ண பொருத்தனைகள் எல்லாமே ஸ்தோத்திர பலிகள், துதிகள், இதுலதான் நிறைய பொருத்தனை அவர் வந்து செலுத்திருக்காங்க. நம்ம வந்து இதை செய்யறேன், எனக்கு இதை நீங்க செஞ்சீங்கன்னா ஏசப்பா நான் உங்களுக்கு இதை செய்யறேன், எனக்கு இதை பண்ணிடுங்க, நான் இந்த காணிக்கை எடுத்து கொடுத்துறேன், எனக்கு இதை பண்ணிடுங்க, நான் இதை உங்களுக்கு செய்யறேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்ணிக்கிட்டு நம்ம இந்த மாதிரி பொருத்தனை தான் நம்ம வந்து பண்ணியிருந்தோம். ஆனா தாவீது வந்து ஸ்தோத்திர பலிகள் தான் பொருத்தனையா செலுத்திருக்காங்க. நிறைய ஸ்தோத்திர பலிகள், துதிகள், அவருடைய பாடல்கள், இது மூலமா தான் ஆண்டவர் வந்து பொருத்தனைகளை நிறையவே அவர் வந்து செலுத்திருக்காங்க. இதுல முக்கியமான ஒரு காரியத்தை சொன்னா, பொருத்தனைகளை வந்து நம்ம வந்து ஏறெடுத்தோம்னா அந்த செய்யறவங்களா நம்ம வந்து இருக்கணும். பொருத்தனை ஏதோ அந்த சூழ்நிலையில நம்ம கஷ்டமான சூழ்நிலை, ஏசப்பா எனக்கு கடல்ல இருந்து எனக்கு பிரச்சனை இருந்து விடுவீங்க, இந்த சுகத்தை எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த காணிக்கை கொடுக்குறேன், இந்த சுகத்தை எனக்கு கொடுத்தீங்களா நான் இத்தனை நாள் நான் உபவாசம் போடுறேன் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், ஒரு கண்டிஷன் மாதிரி நம்ம எடுத்து வச்சுட்டு இதை நம்ம செய்யறோம். ஆனா அதை நம்ம செய்து முடிக்கிறோமா அந்த பொருத்தனைய அப்படின்றது ரொம்ப பெரிய கேள்விக்குறிதான். ஏன்னா நம்ம செஞ்சு முடிச்சோடனே நம்மளுக்கு கிடைச்சோடனே நம்ம என்ன பண்றோம், அதை உடனே மறந்து போயிடுறவங்களா இருக்கிறோம். ஒரு நாளா ஆண்டவருக்கு நமக்கு செஞ்சதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாதுங்க, மறக்கவே கூடாது. நாம என்ன ஆண்டவருக்கு சொன்னோன்றத நம்ம என்ன செய்யக்கூடாது, மறக்கவே கூடாது. கர்த்தர் ஒரு நன்மை நம்மளுக்கு கொடுத்தாருன்னா நம்ம என்ன நேர்ந்து கொண்டுதான் நிச்சயமா செஞ்சே ஆகணும். அதுக்குதான் ஆண்டவர் வந்து சொல்றாரு பிரசங்கில கூட, நீ நேர்ந்து கொள்ளாத பார்க்கணும், நேர்ந்து கொண்டதை செய்யாமல் இருக்கிறதை பார்க்கணும், நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே உனக்கு நலம். ஆண்டவர் நீ பொருத்தனை பண்ணா மட்டும் தான் நான் உனக்கு சுகம் கொடுப்பேன், நீ பொருத்தனை பண்ணா மட்டும்தான் நான் உனக்கு இந்த இதுல இருந்து விடுதலை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரா, இல்லவே இல்லை. நம்மளாதான் என்ன பண்ணிக்கிறோம், ஏதோ ஒரு அவசரத்துல இருந்து என்ன பண்ணிட்டு நாங்க செய்யறேன் சப்பா எனக்கு நீங்க இதை கொடுத்துருங்க, நான் பொருத்தனையா வேண்டிக்கிறேன் நீங்க கொடுத்துருங்க, நீ பொருத்தனை கேட்டுக்குமா அப்பதாமா நான் உனக்கு செய்வேன் எதுலையாவது சொல்லியிருக்காரா, எந்த வசனத்திலயும் ஆண்டவர் அப்படி வந்து சொன்னதே கிடையாது. ஆனா நம்ம தான் என்ன செய்யறோம், சிலதெல்லாம் துரிதமா சொல்லிட்டு ஆனா நம்ம செய்யறதே கிடையாது. சரி நம்ம சொல்றோம் அதை செய்தாவது செய்யறோமா, அதையும் நம்ம என்ன செய்யறது இல்ல
செய்யறதே கிடையாது. ஆண்டவர் கொடுத்தோம்னா அதை வாங்கி வச்சுட்டு நம்ம கம்முன்னு மறந்து அதை விட்டுறோம். ஆனா நம்ம அப்படி இருக்கிறவங்களா என்ன செய்யக்கூடாதுமா, இருக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம வேண்டுதல் வந்து திராணிக்கு மேலாக பொருத்தனைகளும் நம்ம வந்து வேண்டிக்க கூடாதான், அதுவும் இருக்குது. ஏன்னா செய்ய முடியாத போயிடும் இல்லைங்களா. அப்போ அந்த பொருத்தனையை விட ஒரு ஞானத்தோட செய்யறவங்களா நம்ம வந்து இருக்கணும். இது ஆராய்ச்சி பார்க்கும்போது அந்த வசனம் எல்லாம் அதுல இருந்துச்சுங்க. இப்ப நம்ம பொருத்தனைகளை செய்யும் போது கூட ஆண்டர்கிட்ட எப்படி பண்ண ஒரு ஞானத்தோட பொருத்தனை, இது நம்மளால இருந்துச்சு முடியுமா, இதை நம்ம செய்ய முடியுமா, இதை செஞ்சா அவங்களுக்கு என்ன காரியங்களா இருக்கும்னு யோசிச்சு சிந்திச்சு நம்ம என்ன பண்ணணுங்களா பொருத்தனைகளை கூட ஆண்டர்கிட்ட வந்து நம்ம சொல்லணும். ஏன்னா வாய் திறந்து சொல்லிட்டு அதை என்ன பண்ணி ஆகணும், நம்ம நிறைவேற்றியே ஆகணும். அதனால ஏதோ நான் போற போக்குல ஒரு பொருத்தனையை பண்ணிட்டேன் அவ்வளவுதான் நம்ம இது இருந்து விடுப்போம் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய பொருத்தனைகள் நமக்கு என்ன செய்யக்கூடாதுங்களா, இருக்கவே கூடாது. அதுதான் இது ரொம்ப முக்கியமா இதுல நினைச்சு சொல்றாரு. 6வது வசனத்துல ராஜாவின் நாட்களோட நாட்களை கூட்டுவீர், அவர் வருஷங்கள் தலைமுறை தலைமுறையா இருக்கும். இதை தாவீதை பத்தி சொல்ல, இது மேசியாவை பத்தி சொல்லியிருக்குதுங்களா, இது வந்து கர்த்தரை பத்தி சொல்லியிருக்குதுங்களா. ராஜாவின் நாட்களோட நாட்களை கூட்டுவீர், அவர் வருஷங்கள் தலைமுறை தலைமுறையா இருக்குமா. அவரோட கூட சேர்ந்து நாமளும் இருக்கும்போது நமக்கு அந்த நாட்கள் கூட்டப்படும், நாமளும் என்ன பண்ணுவோம், தலைமுறை தலைமுறையா இருக்கிறவருக்கு இருக்கும். அப்ப நம்ம ராஜா கூட நம்ம சேர்றவங்களா இருக்கிற போது, இது மேசியாவை குறிச்சுதான் இந்த வசனம் இருக்குதுன்னு இருந்துச்சு. நான் தாவீதை குறிச்சு இருக்குதுன்னு நினைச்சேன். ஆனா அது பார்க்கும்போது மேசியாவை குறிச்சதானா அது வசனங்களாம். அவரோட மட்டும்தான் நாட்களோட கூட்டுவீர், அவர் வருஷங்கள் தலைமுறை, கர்த்தருடைய வருஷம் தான் தலைமுறை தலைமுறையா இருக்க முடியும். ஏன்னா தாவீது கூட நல்ல வயது முறிந்து மறைச்சு போயிட்டாரு இல்லைங்களா. அவர் எப்ப தலைமுறை தலைமுறையா இருக்கிற மாதிரி அவர் வந்து இல்லை. அப்ப அதை ஆரம்பிச்சு பார்க்கும்போது அந்த வசனத்துல அதனுடைய அர்த்தம் அது, நான் தாவீது தான் இருந்தாரோன்னு நான் நினைச்சேன். ஆனா தாவீது வந்து நல்ல வயது முறிந்து அவர் மறிச்சிட்டாரு. ஆனா கர்த்தருடைய தான் தலைமுறை தலைமுறையா இருக்கும் அவருடைய வருஷங்கள். அவர் தானே இருக்கிறாரு நம்மளுக்கு தலைமுறை தலைமுறையா ஒரு வருஷம் அவர் இருந்துட்டு தான் இருக்கிறாரு. நாம தான் எல்லாம் போயிடுவோம். கர்த்தர் என்ன செய்யறாரு, இருக்கிறவர்களா இருக்கு. அவருடைய நாட்களோட எங்க நாட்களையும் கூட்டுவீர் அப்படின்னு வந்து தாவீது வந்து கேட்கிறாரு. உங்க நாட்களோட என்னையும் வந்து என்ன செய்யுங்கப்பா, கூட்டிக்குங்கப்பா அப்படின்னு கர்த்தர்கிட்ட அவர் வந்து விண்ணப்பமா அதை வந்து வைக்கிறாரு. இந்த ஒரு 3 காரியங்கள், அவருடைய விசுவாசத்தையும் அவருடைய விண்ணப்பத்தையும் அவருடைய பொருத்தனைகளையும் நம்ம இந்த அதிகாரத்துல பாக்குறோம். நம்ம வந்து பொருத்தனை கர்த்தர்கிட்ட பண்ணியிருந்தா இந்த நேரத்துல நம்ம செய்யாமல் விட்டு இருந்தாலும் அதை யோசிச்சு நம்ம செய்யணும்னா நம்ம வந்து இருக்கணும். இன்னொன்னு ஞானமா நம்ம என்ன பொருத்தனைகளை கர்த்தரிடத்துல நம்ம செய்யலாம் அப்படின்னு நம்ம சிந்திச்சு செயல்படுறவங்களா இந்த காலை வேலையில இருக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒப்பு கொடுத்து இந்த காலை வேலை நம்ம எல்லாரும் செஞ்சுக்குவோம். அவருக்கு இருந்தபடியே நம்ம தேவனை நோக்கி கூப்பிடணும். நம்ம இருதயம் தொய்யும் போது நம்ம யாரை நோக்கி கூப்பிடுறவங்களா இருக்கணும், தேவனை நோக்கி நம்ம கூப்பிடுறவங்களா இருக்கணும். சோர்ந்து போன நேரத்துல அவரை நோக்கி கூப்பிட்டா மாத்திரம்தான் நம்மளுக்கு விடுதலை. அவரை கூப்பிடும் போதுதான் நம்முடைய கண்ணீர் எல்லாம் மாறும். அவரை கூப்பிடும் போதுதான் நம்மளுக்கு நித்திய வாழ்வு பரலோகத்துல உண்டாகும். அதனால எந்த சூழ்நிலை எந்த இக்கட்டு நாளையும் பாடுகள் வந்து நமக்கு சொற்ப காலங்கள் தான் நம்ம கிட்ட இருக்கும். ஆனா நம்ம நித்திய வாழ்வு பரலோகத்துல இருக்கும். அதை நினைச்சுதான் தாவீது ஒவ்வொரு நாளும் வாழ்ந்தாருங்களா. இந்த பாடுகள் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் என்கிட்ட இருக்கும், ஆனா நான் நித்திய வாழ்வு பரலோகத்துல சந்தோஷமா நான் இருக்க போறேன் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அவர் நினைச்சுதான் எல்லா சங்கீதங்களையும் அவர் வந்து பாடியிருக்காங்க. அப்ப நமக்கும் பாடுகள் கொஞ்ச காலம் தான். அந்த பாடலே நினைச்சு நம்ம வேதனையா இருக்காம கர்த்தர் கொடுக்க போற நித்திய வாழ்வுல நம்ம பங்கு பெற போறோம் அப்படின்ற சந்தோஷத்தோட இந்த காலை வேளையில ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துறோம்ல. நம்ம இதுக்காக இந்த பொருத்தனைகளுக்காக நாம இப்பொழுது ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் நண்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். மனமகிழ்ச்சியா இருக்கீங்களா? ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்திலே நாம இருக்கிறதுனால அவர் நம்மை மேன்மைப்படுத்துவார். ஆமென். 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 அதனால சோர்ந்து போகாதீங்க. ஜீசஸ் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வல்லமையானவர். கர்த்தர் இந்த ஓடு கூட கர்த்தர் கிருபை செய்தாங்க. எதிர்பாராத நேரத்துல நடந்த ஒரு நன்மைகள் கர்த்தர் ஆவியானவர் நமக்கு செய்த துணை. இது கிருபை பெரியது. ஒரு வீட்டுல இருந்தோம், சரி ஆண்டவர் கிருபையாக இது நமக்கு நடத்தி கொடுத்திருக்கிறாங்க. அதனால தேவ சமூகத்துல அதிகமா ஜெபிங்க. நம்ம சீக்கிரமா மோல்டிங் போடணும். இந்த இடமெல்லாம் கர்த்தர் சீரமைத்து கொடுக்கணும். நமக்கு இன்னும் தேவைகள் அதிகமா இருக்கு. இந்த வருடத்துல நம்ம மோல்டிங் போடணும் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். தொடர்ந்து ஜெபிங்க. இந்த ஜெபம் தான் இதை கட்டி எழுப்பும். பணம் பொருள் எல்லாம் அப்பாற்பட்டது, பணம் எல்லாம் அப்பாற்பட்டது. அதனால வந்து நீங்க என்ன செய்யுங்க, அத மோல்டிங் போடுறதுக்காக ஜெபிங்க. கர்த்தர் இதை நடத்துவாங்க. ஜெபம் இந்த ஆலயத்தை எழுப்பி கொடுக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. சோர்ந்து போகாம ஜெபத்தோடு இருங்க. கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருங்க. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். ஆமென். ஆமென். ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில அடையாளங்களை செய்வார். ஆமென். ஜெபத்தோட எப்பொழுது இருக்கணும். ஜெபம் என்பது குறைந்து போகவே கூடாது. அல்லேலூயா.
ஆமென். ஆமென். இந்த போன மாதம் எல்லாம் நம்ம என்ன செய்தோம்? நம்ம ஜெபம் கேட்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி முழுக்க பார்த்தோம். இன்னும் முடியல, இன்னும் அநேக காரியங்கள் அதுல அடங்கி இருக்கு. வருகிற நாட்களில நம்ம பார்க்கலாம். ஆனா அதுல ஒரு சப்ஜெக்டை வந்து நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. அது போன வாரம் பேசி முடிச்சிட்டோம், தியானிச்சு முடிச்சிட்டோம். அடுத்த வாரத்தை நம்ம தொடர்ச்சியான அதை பார்க்கலாம். கர்த்தர் நிச்சயமா நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் அழகான வார்த்தைகளை பேசினாங்க. நம்ம நேர்ந்து கொண்ட ஒவ்வொரு காரியமும் நிறைவேற்றுகிற தேவ பிள்ளைகளாய் மாறணும். வசனங்கள் அழகா சொல்றாரு அந்த 4ஆம் அதிகாரத்துல, நீ நேர்ந்து கொண்டதை நிறைவேற்றாமல் போவதை பார்க்கலாம் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. அப்ப நம்ம பொருத்தனை செய்தாலும் ஞானமா செய்யணும். நிறைய பேர் பாருங்க செய்யவே முடியாது அவங்களால, ஆனா பொருத்தனை மாத்திரம் மணிக்கான அது சொல்லவே வார்த்தை இருக்காது. நான் இதை செய்வேன், இதை கொடுப்பேன், அத்தை பண்ணுவேன், அப்படியே வார்த்தைகளை அளந்து விடுவாங்க. ஆனா அது நடக்கும்போது பார்த்தோம்னா ஒரு ஞானமா நம்ம பொறுத்தனை கூட ஞானமா எடுக்கணும் இல்லையா? நம்மளால பலத்துக்கு மிஞ்சி நாம எதையும் செய்யணும்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. நீ இதெல்லாம் எனக்கு கொடுக்கணும்னு ஆண்டவர் சொல்லலை. சிறு கடுகு விதையா இருந்தாலும் அதை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது, செய்ய திராணி இருந்துச்சுன்னா பொறுத்தனை எடுத்துக்க. உன்னால முடியாததெல்லாம் ஏன் பொறுத்தனை எடுத்து நீ செய்யணும்னு ஆசைப்படுற? அப்போ நமக்கு அதுலயும் ஒரு ஞானம் வேணும். அப்போ அது அந்த ஞானம் எங்கிருந்து கிடைக்கும்? வேதத்துல இருந்த நிறைய பேர் சொல்றாங்க உலக ஞானமும் தேவை. ஆமா, உலக ஞானம் தேவை, நான் இல்லைன்னு சொல்லல, உலக ஞானம் தேவை. ஆனாலும் அந்த உலக ஞானத்தை காட்டிலும் தேவ ஞானம், வேத ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? உலக ஞானம் என்ன சொல்லும்? எதை வேண்டுமானாலும் செய் அப்படின்னு சொல்லும், பெருமைக்குரிய காரியத்தை செய்ய சொல்லும். ஆனா தேவ ஞானமும் எந்த இடத்துல எப்படி நடக்கணும்ன்றத சொல்லித்தரும். புரியுதுங்களா? உலக ஞானம் முடியாதுதான், ஆனா பெருமை உள்ள ஒரு காரியம் நமக்குள்ள வந்த உடனே நான் செய்வேன், நான் பண்ணுவேன், நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பெருமைக்குரிய காரியத்தை செயல்படுத்தும். ஆனா இந்த தேவ ஞானம் நம்மளை எந்த இடத்துல எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எப்படி பார்க்கணும், எப்படி செயல்படணும் என்பதை தெளிவாய் போதிக்கக்கூடியதுதான் வேத ஞானம். இந்த வேத ஞானம் யாருக்குள்ளலாம் இருக்கோ அவங்களாம் ஒரு நாளும் தடுமாறவே மாட்டாங்க. வேத அறிவு யாருக்குள்ளலாம் இருக்கோ அவங்களாம் ஒரு இடத்துல குறைஞ்சு போக மாட்டாங்க. வேத ஞானத்துக்குள்ள இருக்கிறவங்க செயல்படுத்துகிற காரியத்தை நேர்த்தியா செய்து முடிப்பாங்க. புரியுதுங்களா? அப்ப நாம வந்து ஒவ்வொரு செயலும் நம்ம செய்கிறதுக்கும் நல்ல ஞானம் வேணும். பாருங்க, சாலமோன் நல்ல ராஜ்யத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. அவருக்கு இல்லாத ஒன்றுமே இல்லை, எல்லாமே இருக்கு, ஆனா ஞானத்தை தவிர. அப்ப பாருங்க, ஆண்டவரிடத்துல கேட்கிறாரு. ஆண்டவர் கேட்கிறாரு, உனக்கு என்னப்பா நான் செய்யட்டும், உனக்கு என்ன வேணும் நான் சொல்லு, நான் செய்யறேன். ஆண்டவரே எனக்கு வேணே வேணும், எதுவுமே இல்லப்பா, இந்த ஜனங்களை நடத்தக்கூடிய ஞானத்தை எனக்கு கொடுங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ கேட்டதையும் கேளாததையும் நான் உனக்கு தரேன். ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் நல்ல ஒரு ஆயுசை நான் உனக்கு தரேன். ஆனா சாலமோன் வந்து அதை பயன்படுத்திக்கல. பாருங்க, கேளாததையும் ஆண்டவர் சாலமோனுக்கு கொடுத்தார். சாலமோனை குறித்து ஆண்டவர் ஆச்சரியப்பட்டாராம், வேதம் சொல்லுது. அப்போ நமக்கு நல்ல ஒரு ஞானம் எங்க வேணும் அப்படின்னா வேதத்துல இருந்து தான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். உண்மையா அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப ஒரு சாட்சிங்க. ஆனா உண்மையா சொல்றேன், நான் இன்னும் குறைவுல இருக்கிறேன் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியுது. ஏன்னா சில நேரத்துல எல்லாம் வந்து நான் உலக அறிவுல இருந்தப்பெல்லாம் அவசரப்படுவேன், எது எடுத்தாலும் அவசரப்படுவேன், எது எடுத்தாலும் துரிதமா செய்யணும், எது எடுத்தாலும் இப்படி செஞ்சிடணும், இப்படி முடிக்கணும். ஆனா என்னைக்கு ஆண்டவருக்குள்ள வந்தனும் அவர் சில காரியங்களை எனக்கு போதித்து என்னை வழி நடத்துகிறார். கோபத்தோடு இருந்த என்னுடைய குணங்கள் எல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் சாந்த குணமாய் மாற்றுகிறார். ஞானமில்லாத பேசுகிற இடத்துல இன்னைக்கு கர்த்தர் ஒரு ஞானத்தை கொடுத்து ஞானம் உள்ளவனாய் பேச கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அப்போ எப்போ இது எனக்கு கிடைச்சது அப்படின்னு நான் ஆராய்ச்சி பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ஒரு காரியம், இந்த வேதத்தை என்னைக்கு நான் உணவா எடுத்துக்கொண்டனோ அப்பதான் எனக்கு அது வந்துச்சுன்னு நான் நம்புறேன். உண்மையா சொல்றேன், நான் அவசரப்படுவேன், எல்லாவற்றுக்கும் அவசரப்படுவேன். ஆனால் என்னைக்கு இந்த வேதத்தை தொட்டணும், அன்னிலிருந்து என் குணங்கள், என் சுவாபங்கள், என்னுடைய எல்லா விதமான காரியங்கள் என் வாழ்க்கையில இருந்து மாறி விலகி போனதை நான் பார்த்தேன். அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன், வேதம் நம்மளை அழகா நம்மளை மாற்று, அழகா நம்மளை வடிவமைக்குது. அப்ப இந்த வேத ஞானம் ரொம்ப ரொம்ப நமக்கும் கர்த்தர் நிச்சயமா நம்ம ஆசீர்வதிக்க. உஷ்ண காலத்துல அநேக இடங்கள் மரணங்கள், யாரும் வெளியே போகாதீங்க, அனாவசியமா எங்கேயும் போய் வெளியே நிக்க வேணாம், பாதுகாப்பா இருங்க. அதுலயே நமக்கு ஒரு நல்ல ஞானம் வேணும். புரியுதுங்களா? நமக்கு ஆண்டவர் எல்லா ஞானமும் கொடுத்துருக்க, நாம தான் அதை பயன்படுத்துறது இல்லை. ஆகையினால் அதை பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த மாதம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வாக்குத்தத்தம் உள்ள ஒரு வார்த்தை. 5வது மாதத்தை கடந்து 6வது மாதத்தை நம்ம எட்டி இருக்கிறோம். இந்த 6வது மாதத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வாக்குத்தத்தம் உள்ள ஒரு வார்த்தை 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம்.
நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றார். ஆமென். ஹalleluya. ஆமென். ஹalleluya. சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. ஆமென். ஆமென். இந்த 5வது மாதத்தை தாண்டி 6வது மாதத்துக்குள்ள வந்தோம். இந்த 5 மாதங்கள் 6வது மாதம் வருவதற்கு முன்பாக அந்த 5 மாதங்களாய் அத்தனை வருஷங்களும் நம்ம ஏதோ ஒரு பலனுக்காய் காத்திருந்தோம் இல்லையா? ஏதோ ஒரு நன்மை வரப்போகுதுன்னு காத்திருந்தோம் இல்லையா? ஏதோ ஒரு இடத்துல நமக்கு சொல்லப்பட்ட ஒரு வாக்கு தத்துவம், நான் உனக்கு ஒரு பலனை கொடுப்பேன், ஆசீர்வாதத்தை தருவேன், நான் உனக்கு நன்மைகளை தருவேன், ஆண்டவர் எத்தனையோ வருஷத்துக்கு முன்பாக நமக்கு சொல்லி இருக்கலாம். அந்த வாக்கு தத்துவம் நிறைவேற போகிற மாதம் தான் இந்த 6வது மாதம். கர்த்தர் சொல்லுகிறார், கிரியைகளுக்கு பலன் உண்டு. பிரயாசத்தோடு ஜெபித்த ஜெபத்திற்கு பலன் உண்டு. முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்பாக ஜெபித்த அந்த ஜெபத்திற்கு பலன் உண்டு. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல விசுவாசமா சொல்லுகிறேன், இந்த மாதம் ஏதோ ஒரு பலன் உன் குடும்பத்துல, உன் வாழ்க்கையில, உன் தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்க அவர் சித்தமுள்ளவராக சொல்லுகிறார். நீ திடன் கொள்ளு, பயப்படாத. இத்தனை வருஷம் நீ தாண்டி வந்திருக்கிற, இத்தனை வருஷத்துல எங்கேயோ ஏதோ ஒரு வருஷத்துல நீ ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம், யாரோ ஒரு சத்தத்தை, ஊழியக்காரன் சத்தத்தை நீ கேட்டு அந்த காரியம் இன்னும் என் வாழ்க்கையில நடக்கல, அந்த ஆசீர்வாதம் இன்னும் என் வாழ்க்கையில வரலன்னு சொல்லி உன் வாழ்க்கையில துவண்டு போயிருக்கலாம். இன்றைக்கு நான் உனக்கு மறுபடியுமாய் நினைவூட்டுகிறேன், உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு. வாக்குத்தத்தம் மாறாத கர்த்தர் சொல்லுகிறார், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். ஆமென். இந்த வார்த்தை யாரை குறித்து பேசப்படுகிறது என்றால், ஆசா என்ற ஒரு ராஜா. ஆசா என்ற ஒரு ராஜா, அபியா தன் பிதாவினிடத்தில் அபியா என்ற ஒரு ராஜா நித்திரை அடைந்து மரித்த பிறகு ஆசா ராஜா அவனுடைய ஸ்தானத்திலே ராஜாவாய் வருகிறான். ராஜாவாய் வரும் பொழுது 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. அபியா தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின் அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய ஆசா ராஜாவானான். இவனுடைய நாட்களில் தேசம் 10 வருஷம் மட்டும் நாட்களில் தேசம் 10 வருடம் அமெரிக்கையாய் இருந்தது. யூதா ஜனங்கள் மத்தியிலே ராஜாவாய் இருக்கிற இந்த ஆசா, ஆண்டவருடைய அனுகிரகம் ஆசா ராஜாவுக்கு உண்டாகிறது. தன்னுடைய தகப்பன் அபியா மரித்த பிறகு ஆசா அந்த ஸ்தானத்திலே ராஜாவாய் மாறுகிறான். ஆசா செய்த சில நன்மைகள் என்னன்னா, அவன் ராஜாவாய் அந்த தேசத்துல அடியெடுத்து வைத்த பொழுது பலவிதமான விக்கிரக சிலைகளை அவன் உடைத்தான். பல வகை விக்கிரக கோவில்களை அவன் தகர்த்தான். விக்கிரக சாயல்கள் அந்த தேசத்தில் இல்லாதபடி முற்றிலும் தரமட்டமாய் மாற்றி ஆண்டவருடைய ராஜ்யத்தை அந்த இடத்துல கொண்டு வந்தான். ஆண்டவருடைய வார்த்தைகளையும், ஆண்டவருடைய ஆலயங்களையும், ஆண்டவருடைய ஜனங்களையும் அந்த தேசத்தில் அவன் ஏற்படுத்தினான். அந்த தேசத்தில் அவன் ஏற்படுத்தின நாட்களிலே 10 வருடம் அந்த தேசம் அமெரிக்கையா இருந்ததா, சமாதானம் உள்ள தேசமாய், ஆசீர்வாதம் உள்ள தேசமாய் இருந்தது. அமெரிக்கா என்பதற்கு சமாதானம் உள்ள ஒரு தேசம், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசமாய் அந்த தேசத்துல ஆசா ராஜா செயல்பட்டான். இப்படி அவனுடைய நாட்கள் உருண்டு போகிற சூழ்நிலையில ஒரு தருணத்துல அவன் அப்படி ஆண்டவரோடு கூட நடந்து ஆண்டவருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் அவன் கை கொண்டு அந்த யூதா தேசத்தில் அவன் செய்கிற நாட்களில திடீரென்ற ஒரு சம்பவம் நடக்குது. அந்த எல்லையில எத்தியோபியன் என்ற ஒரு ராஜா ஆசா ராஜாவிற்கு விரோதமாய் படையெடுத்து வருகிறான். நான் சுருக்கமா சொல்றேன், படையெடுத்து வருகிறான். இவன் படையெடுத்து வருகிற சூழ்நிலையில ஆசா ராஜாவும் அந்த எத்தியோபியனும் புறப்பட்டு ஒரு பள்ளத்தாக்கு நடுவில் போய் நிக்கிறாங்க. அதுல வாசிங்க 11வது 10வது வசனத்தை வாசிச்சீங்க, உங்களுக்கு தெரியும். 14வது 10வது வசனம். அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். மரேசாவுக்கு அடுத்த செப்பத்தா என்னும் பள்ளத்தாக்கில் யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். செப்பத்தா என்ற ஒரு பள்ளத்தாக்குக்கு முன்பாக அவங்க அணிவகுத்து நிற்கிறாங்க. எதிர்முனையாய் நிற்கிற ஒரு சூழ்நிலையில ஆசா ராஜாவின் இடத்தில் இருக்கிற படையின் தொகை எவ்வளவுனா 5,80,000 பேர் தான் அவருக்கு படை இருக்கு. ஆனால் இந்த எத்தியோப்பிய ராஜாவுக்கு இருக்கிற படை எவ்வளவுனா
10 லட்சத்திற்கும் மேல. அதுல நீங்க தொடர்ச்சியா வாசிச்சீங்கன்னா அதுல வந்து அந்த 12வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் அதுல 8வது வசனத்தை வாசிங்க. 8வது வசனம். யூதாவிலே பரிசேயும் ஈட்டியும் பிடிக்கிற 3 லட்சம் பேரும் பென்யமீனிலே கேடகம் பிடித்து வில்லை நாணேற்றுகிற 2,80,000 பேருமான சேனை ஆசாவுக்கு இருந்தது. ஆசாவுக்கு எத்தனை பேர் மொத்தம் கணக்கு பண்ணா 5,80,000 பேர். அடுத்தது அப்படி தொடர்ச்சியா படிங்க. இவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலிகள். இவர்கள் எல்லாரும் ஆசாவுக்கு பராக்கிரமசாலிகளா இருந்தாங்க. அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்து சேனையோடு 300 ரதங்களோடு புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தான். பாருங்க, இவனுக்கு 10,300,000 படைகள். ஆனா ஆசா ராஜா கிட்ட இருக்கிறது வெறும் 5,80,000. ஆனா அவர்களுக்குள்ள இருக்கிறவங்க பலசாலிகளா இருந்தாங்க. ஆனா இவங்கிட்ட பார்த்து 10 லட்சத்துக்கு மேல படை இருக்கு எத்தியோப்பிய இடத்துல, சேராவின் இடத்துல. ஆனாலும் இந்த 5 லட்சத்தி படைகளை வைத்துக்கொண்டு அந்த 10 லட்சத்தை நம்ம வீழ்க்க முடியுமா? சாகடிக்க முடியுமா? மேற்கொள்ள முடியுமா? 5 லட்சம் பெருசா 10 லட்சம் பெருசா? ஆமா, டபுள் மடங்கு அவங்கிட்ட இருக்கு. ஒரு பயம் ஆசாவுக்குள்ள எழும்புகிறது. அந்த 11வது வசனத்தை வாசிங்க. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே பலமுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். இதுதான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு வார்த்தை. இத அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அந்த 11வது வசனத்துல இருக்கிற அந்த கடைசி வார்த்தை கர்த்தாவே அப்படின்னு சொல்ற அந்த தொடங்குற இடத்துல அண்டர்லைன் பண்ணிக்கங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. நான் ஏன் இதை முக்கியத்துவப்படுத்துறேன்னா, இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், யாரோ ஒருவரை பார்க்க போறோம், ஏதோ ஒரு பிரச்சனையை சந்திக்க போறோம், ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு வரலாம் நம்ம போறோம். போயிட்டு வரும்போது போகும்போது சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னவா இருக்கும்? ஆண்டவரே, இந்த இடத்துல நான் போறேன், என் கூட நில்லுங்க. ஆண்டவரே, இந்த மனுஷன் சந்திக்க போறேன், எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த மனுஷன் எனக்கு பிரச்சனையை கொண்டு வருவான் பழகுது, இந்த மனுஷனிடத்துல இருந்து என்னை விடுதலை ஆக்குங்க. ஆண்டவரே, இந்த பிரச்சனையை நான் சந்திக்க போகிறேன், எப்படியாவது இந்த பிரச்சனையை எனக்கு சுமூகமா முடிச்சு கொடுங்க. நம்ம சொல்ற ஒரு வார்த்தை என்னவா இருக்கு? எனக்கு 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 நான் சொல்றோமா, சொல்லுவோமா? திடீர்னு ஒரு மேனேஜர் உங்களை கூப்பிடுறாங்க, கேபினுக்கு வாமா அப்படின்றாங்க. உடனே உங்களுக்குள்ள என்ன இது காரணமே இல்லாம பயமா இருக்கு, என்ன சொல்ல போறாரு? உடனே நமக்குள்ள ஒரு இருதயத்துல ஒரு நம்ம விசுவாசம் உள்ள பிள்ளைகளா இருந்தா உடனே நமக்கு வார்த்தை சொன்னேன், சப்பா மேனேஜர் கூப்பிடுறாரு, என்ன நடந்தது தெரியல, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. சொல்லுமா? சொல்ல மாட்டேன். நானா இருந்தாலும் அதுதான் சொல்லுவேன். ஆனால் இந்த யூதா தேசத்தில் ராஜாவா இருக்கிற ஆசா சொல்லுகிற வார்த்தை அந்த 11வது வசனம் தான் ரொம்ப ஹைலைட்டான ஒரு வார்த்தை. 5,80,000 படைகளை வைத்துக் கொண்டு அந்த யுத்தத்திற்கு அணிவகுத்து நிக்கிற அந்த ராஜா ஆசா சொல்லுகிற வார்த்தை, பலன் உள்ளவனுக்கும் பலன் அற்றவனுக்கும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைசி வார்த்தை ஹைலைட் பண்றார். கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷன். அப்போ இந்த ஆசா ராஜா ஒளிந்து கொண்டது யார் இடத்துல? ஆண்டவருடைய சேட்டையில, ஆண்டவருடைய மறைவிடத்துல, ஆண்டவரை சார்ந்தான யுத்தத்துக்கு போகிறது யாரு? ஆசா. யுத்தத்துக்கு போகிறது யாரு? ஆசாவை சார்ந்த படைகள். ஆனா இந்த ஆசா ராஜா சொல்ற வார்த்தையோ, இந்த ஜனங்கள் உம்மை மேற்கொள்ள விடாதையும். அப்ப அந்த யுத்தத்திற்கு வந்தது நான் இல்லப்பா, நீங்க. இங்க நிக்கிறது நான் இல்ல, நீங்க. இதை பார்க்கிறது நான் இல்ல, நீங்க. இந்த யுத்தத்தை ஜெயிக்க போறது நான் இல்ல, நீங்க. இந்த யுத்தத்துல நிக்க போறது நான் இல்ல, நீங்க. நீங்க தேவ சமூகத்துல இருந்து சொல்றேன், எல்லா காரியமும் நீங்க தேவ சமூகத்துல ஒப்பு கொடுப்பீங்கன்னா
என் அன்பு சகோதரியே, உன் வாழ்க்கையில கர்த்தர் துணையாய் நிற்பார், உன்னை மகிமையாய் மாற்றுவார். எந்த ஒரு போராட்டம் உனக்கு முன்னால எழும்பினாலும் என் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நான் அவைகளை மாற்றுவேன். இந்த ஒரு வார்த்தை ஆசாவுக்கு தீர்க்க தரிசனமாய் மாறுகிறது. அதுல 15:1 வாசிங்களேன். 15:1 வாசிங்க. அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேதின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதினால் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்க கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டுருவார். இந்த யுத்தத்துக்கு ஆசா ராஜா போகிறான். ஆண்டவர் ஆசா ராஜாவுக்கு உதவி செய்து அந்த யுத்தத்தை மேற்கொண்டு அந்த யுத்தத்தை ஜெயித்து அந்த யுத்தத்தில் இருக்கிற அந்த யுத்த காலத்தில் இருக்கிற அநேக கொள்ளை பொருளை ஆசா ராஜா எடுத்து சந்தோஷத்தோட ஆரவாரத்தோட ஆடலும் பாடலுமாய் அப்படியே நடந்து ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டு வரான். உடனே ஆண்டவர் ஆசா ராஜா மகிமைப்படுத்துறான். எனக்குள்ள ஜெயிச்சுட்டான், எனக்குள்ள வந்துட்டான். இவனுக்குள் இருக்கிற அந்த செயல்கள் பெருமையாய் மாறக்கூடாது, அவனுக்குள் இருக்கிற சில வெற்றிகள் சுயநலமாய் மாறக்கூடாதுன்னு சொல்லி உடனே அங்க ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் எழுப்புகிறார். ஓதத்தின் குமாரன் ஆகிய அசரியாவின் மேல தேவ ஆவி அமருகிறது. கர்த்தருடைய சமூகத்திலிருந்து இருந்து சொல்றேன், கர்த்தர் உங்களை ஆட்கொண்டு வழி நடத்துவார்னா ஒரு தீர்க்க தரிசனத்தின் மூலமா ஆண்டவர் உங்களை நிரப்புவார். தேவ சமூகத்துல 6வது மாதம் சொல்றேன், உங்கள் மேல் ஒரு தீர்க்க தரிசனம் கடந்து வருகிறது. இந்த 6வது மாதம் உங்கள் மேல வைக்கிறேன். ஒரு தீர்க்க தரிசனத்தை என் ஆண்டவர் கொண்டு வந்து நிரப்ப போகிறார். இந்த 5 மாதம் இல்லாத சில தீர்க்க தரிசனம் இந்த 6வது மாதம் என் ஆண்டவர் நிரப்பி உன்னை வழி நடத்த அவர் மகத்துவமானவர். கரங்களை தட்டி எத்தனை பேர் ஒப்புக்கொள்றீங்க? என் ஆண்டவர் மகிமையானவர். ஒரு தீர்க்க தரிசனம் உன் மேல கடந்து வருகிறது. சொல்றேன், அன்றைக்கு ஆசா ராஜா வெற்றியை கண்டவுடனே அவனுக்குள் இருக்கிற சில உலக எண்ணங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி உடனே ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் எழுப்புகிறான். அவன் சொல்றான், ஆசாவே, யூதா பென்யமீன் சகல கோத்திரமே காது கொடுத்து கேளு, இந்த வெற்றி உன்னுடையது அல்ல, தேவன் உனக்கு கொடுத்த கிருபை. ஆகையினால உலக பெருமையோ, உலக எண்ணமோ, உலக ஆசையோ, உலக மேற்றுமையோ, நான் என்ற செயலோ, சுயநலமோ உனக்குள்ள வராதபடி நீ எச்சரிக்கையாயிரு. நீ கர்த்தரோடு இருந்தால் அவர் உன்னோடு கூட இருப்பார். அவரை தேடினால் அவர் உனக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டுவார். ஜாக்கிரதையா. உண்மையா சொல்றேன், சில தீர்க்க தரிசனம், சில நன்மைகள் இந்த மாதம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. அந்த நன்மை வரும் பொழுது நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு நாளும் உலகத்திற்கு நீங்க அடிமையாய் மாறிடக்கூடாது. இந்த செயல்கள், இந்த ஆசீர்வாதம், இந்த நன்மை, இந்த மகத்துவம் ஒவ்வொன்றும் தேவனால் கிடைத்த பலன், இது தேவனுக்குரியது. அவர் மாத்திரம் நீங்க மகிமைப்படுத்தணும். சில பேர் பாத்தீங்கன்னா வெற்றி வந்த உடனே தலகணம் அதிகமா வந்துரும், பணம் வந்த உடனே பெருமைகள் வந்துரும், உயர்வு வந்த உடனே மேற்றுமை வந்துரும். இன்னைக்கு நான் கர்த்தருடைய சமூகத்தில இருந்து சொல்றேன், உயர்வையோ மேற்றுமையோ பணத்தையோ சம்பாதிக்கக்கூடிய திறமையையும் ஆளுகையையும் பலத்தையும் கிருபையும் கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். எல்லா புகழும் கனமும் அவருக்கு மாத்திரம் தான் உரியது. இதை மேன்மை பாராட்ட நாம் ஒன்றுமே அல்ல. ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில செய்கிற தவறுகள் என்ன தெரியுமா? ஒன்றுமில்லாத நேரத்தில் ஆண்டவரை தேடி வராங்க, குறைவுபடுகிற நேரத்தில் ஆண்டவரே சொல்றாங்க, குறைவுபடுகிற நேரத்துல கண்ணீர் வடிக்கிற நேரத்துல உம்மை தவிர யாருமே இல்லைப்பான்னு சொல்லி ஆண்டவருடைய பாதத்தை நம்பி வராங்க. ஆண்டவர் அவர்களை தொட்டு அவர்கள் விண்ணப்பங்களை கேட்டு உதவிகளை செய்து அவர்கள் உதவிகளை பெற்றுக்கொண்ட உடனே அவர் சொல்லுகிற வார்த்தை, இது எல்லாமே என்னால நடந்தது, இது எல்லாமே என் அறிவுல நடந்தது, இது எல்லாமே என் திறமையில நடந்தது, இது எல்லாமே என்னுடைய பலத்துல நடந்தது, என்னை போல யாருமே இந்த உலகத்துல இல்லை என்று சொல்லி மார்த்தட்டி பெருமை கொள்ளுகிற அநேக ஜனங்கள் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. ஆனால் நீங்களும் நானும் அப்படி அல்ல. நம் வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு உயர்வுக்கு காரணம் யார் தெரியுமா? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மாத்திரம் உன் வாழ்க்கையில வராவிட்டால்
உயர்வு வராது. அவர் உன் வாழ்க்கையில் வராவிட்டால் மேன்மை வராது. அவர் உன் வாழ்க்கையில் வராவிட்டால் நன்மைகள் வராது. அவர் உன் வாழ்க்கையில் வராவிட்டால் மகத்துவம் வராது. இன்னைக்கு தேவ சமூகத்துல சாட்சியாய் சொல்லுகிறேன், எவ்வளவு நீ உயரமாய் இருந்தாலும், உயரத்தை சந்தித்தாலும், நீ தேவனுடைய பிள்ளை, தேவனுக்கு உரியவன். இது எல்லாம் தேவனால் நடந்தது என்பதை மறந்து போகாது. இன்னைக்கு அநேக பேர் விழுந்து போகிறதுக்கும் காரணம் இதுதான். பெருமை, மேட்டுமை, தலகணம், நான் என்ற எண்ணங்கள். தன்னை குறித்து பெருமை பாராட்டுகிற மனிதன் இன்னைக்கு அநேக பேர் இருக்கிறாங்க. என்னாலதாங்க முடியும், என்னாலதான் முடியும். இது ஆசா ராஜாவுடைய வாழ்க்கையில வரக்கூடாதுன்னு சொல்லிதான் அன்றைக்கு ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி எழுப்புகிறார். இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களை குறித்து கடந்து வருதுன்னா உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீங்க எச்சரிப்பு அடைய வேண்டியது அவசியம். உங்களுக்கு வரப்போகிற உயர்வில ஒரு நாள் மெட்டுமையான எண்ணங்கள் வராமல் இருப்பது அவசியம். ஆமென். அன்னைக்கு ஆசா ராஜாவுக்கு வந்த எச்சரிப்பின் சத்தம் இன்னைக்கு உங்களுக்கும் வருகிறது. ஆமென். எச்சரிப்பா இருங்க. சில உயர்வுகளை நீங்க சந்திக்க போறீங்க. தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன், சில உயர்வுகள் பார்த்து கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, இந்த 6வது மாதம் சில உயர்வுகளை நீங்க சந்திக்க போறீங்க. சில நன்மைகள் உன் குடும்பத்துல பார்க்க போறீங்க. சில ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில உன் தனிப்பட்ட விஷயத்துல நீங்க பார்க்க போறீங்க. உங்க இருதயத்துல ஏதோ ஒரு சிந்தை ஓடிட்டே இருக்கு. ஆண்டவர் பேசுகிறதுனால சொல்றேன், எதையோ ஒன்று நான் செய்து முடிக்கணும்னு சொல்லி உன் இருதயத்துல ஒரு சிந்தை ஓடலாம். நான் எதையோ ஒன்று சாதிக்க வேண்டும் என்று சில சிந்தை உன் இருதயத்துல ஓடிக்கொண்டிருக்கலாம். நான் எதையோ ஒன்று பரிபூரணமாய் செய்து முடிக்க விரும்புகிறேன். யாரும் செய்யாத, என் குடும்பம் பார்க்காத, என் சந்ததி பார்க்காத, என் வம்சம் பார்க்காத சில நன்மைகள் என்னை கொண்டு ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று சொல்லி சில எண்ணங்கள் உன் இருதயத்துல ஓடிட்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு சொல்றேன், அந்த எண்ணங்கள், அந்த வாழ்க்கை, அந்த நன்மைகள் உன் வாழ்க்கையில நடக்கணும்னா நீ கர்த்தரோடு இருந்தா அவர் உன்னோடு கூட இருப்பார். அவரை தேடினால் அவர் உனக்கு வெளிப்படுவார். எல்லாமே வந்துவிட்ட உடனே தேவனை மறப்பாய் என்றார் அவர் உன்னை மறந்து விடுவார். அல்லேலூயா. எச்சரிப்பின் சத்தம். உண்மையா சொல்லுகிறேன், சில நன்மைகள் உன் குடும்பத்தை தேடி வரப்போகிறது. சில நன்மைகள் உன் வீட்டு கதவை தட்ட போகிறது. கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து சொல்லுகிறேன், அந்த நன்மைகளை நீ வாங்கி கொண்டு ஆண்டவரை மறுதலிக்காமல் இருப்பாய் என்றால் தேவன் உன்னோடு கூட இருந்து உன்னை வழி நடத்த அவர் வல்லமையானவர். உடனே இந்த ஆசா ராஜாவுக்கு வெற்றி வந்த உடனே ஆண்டவருக்குள்ள ஒரு யோசனை, இவன் தனக்குள்ள வந்த வெற்றியை தான் வெற்றி என்று நினைக்காம பெருமை வரக்கூடாதுன்னு சொல்லி உடனே ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் எழுப்புகிறார். ஒரு அசரியாவின் மேல தேவனுடைய ஆவி அமருகிறது. அவன் சொன்ன மாத்திரத்துல அடுத்த வார்த்தை தான் இது எல்லாம். அந்த ஆசராஜாவுக்கு வந்த உடனே தான் அந்த 7வது வசனத்துல ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். மறுபடியும் அந்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? இதுதான் இந்த மாதத்தின் அதிசயமான வாக்கு தத்துவம். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றார். தீர்க்கதரிசி சொல்றான், ஆசாவே நீ பயப்படாத, வெற்றி வந்துருச்சு, நல்ல ஆளுக வந்துருச்சு, தேவ சமூகத்துல நீ காத்துரு, இனி வரப்போகிற உபத்திரவத்திற்கு நீ பயப்படாத. ஏன்னா கர்த்தர் சொல்லுகிறார், திடன் கொள்ளு, உன் கைகளை நெகிழ விடாதே, உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு. கர்த்தருடைய சமூகத்துல இருந்து சொல்றேன், திடனாயிரு மகளே, திடனாயிரு சகோதரியே, உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு. முழங்கால் படியிட்டு தனி அறையில ஜெபித்த சில ஜெபத்திற்கு இந்த மாதம் பதிலை கர்த்தர் கொடுக்க போகிறார். சில நேரங்களிலே கதவை அடைத்துக் கொண்டு கண்ணீரோடு நின்ற உன்னுடைய முழங்கால் ஜபத்திற்கு என் ஆண்டவர் பலனை கொடுக்க போகிறார். ஏதோ ஒரு முகங்கள் உன்னை காணாதபடி, யாரும் என பார்த்திருக்கூடாதுன்னு சொல்லி ஏதோ ஒரு இடத்துல போய் கண்ணீரோடு நின்று ஆண்டவருடைய முகத்தை பார்த்து அழுதையே, அந்த கண்ணீருக்கு என் ஆண்டவர் இந்த 6வது மாதம் பலனை கொடுத்து உன்னை மகிழ செய்ய அவர் வல்லமை ஆனவர். உண்மையா சொல்லுகிறேன், இந்த 6வது மாதம் நீ திடனாயிருக்க வேண்டியது அவசியம். உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு. கிரியைகளுக்கு பலன் உண்டு சகோதரி. நிச்சயமாய் ஒரு பலனை நீ பார்ப்ப, ஒரு ஆசீர்வாதத்தை பார்ப்ப. நீ எடுத்திருக்கிற முயற்சியை வெற்றியை காண தேவன் உதவி செய்வார். நான் ஆசீர்வதிக்கிறேன், நிச்சயம் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். அந்த வெற்றி உங்கள் கண்கள் காண்பதாக, அந்த வெற்றி உங்கள் கண்கள் காண்பதாக. என் ஆண்டவர் அன்றைக்கு ஆசா ராஜாவுக்கு உதவி செய்ய ஒரு வல்லமையுள்ள தேவன் இருப்பார் என்றார். இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்ய ஒரு வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. நிச்சயமாய் அவர் செய்ய மகத்துவமானவர். பரிசுத்த ஆவியானவர் உண்மையிலே நிழல் கொள்வார்.
இதோடு எடுக்க போகிற காரியத்துல வெற்றியை காண என் ஆண்டவர் இந்த மாதத்தை துவங்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்பி சொல்றீங்க? எத்தனை பேர் நம்பி சொல்றீங்க? எத்தனை பேர் விசுவாசித்து ஏற்றுக்கொள்றீங்க? அப்படியே உங்க இதயத்தின் மேல கரங்களை வைத்து ஒரு சிறிய ஜெபத்தை, ஆண்டவரே இந்த மாதம் என்னுடைய ஆண்டவர் என்னை தேடி வந்த இந்த வாக்குத்தத்தத்திற்காய் நன்றி அப்பா. என் கைகளை நிகழ விடாமல் நான் திடனாய் இருக்கும்படியா ஒரு கிரியைகளை என் வாழ்க்கையில நடப்பித்து பலனாய் மாற்ற போகிறீர். என் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறதற்கா இப்படி சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொருடைய ஜெபங்களுக்கும் என் கர்த்தர் சொல்லுகிறார், ஆம் என்றும் ஆமென் என்றும் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜெபம் அப்படியே உன் வாழ்க்கையில நடப்பதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நன்றி அப்பா. பிரைஸ் எல்லாம். ஆமென். சொல்றாரு, நான் உன்னுடைய கிரியைகளுக்கு பலன் கொடுப்பேன். ஆமென். பலன் உண்டு. ஆமென். 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 ஆதியாகமத்துக்குள்ள வாங்க. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்தவர்கள் வேகமா வாசிக்கலாம். ஆதியாகமம் 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் பலனை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, பலனற்று நிக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு பலனாகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 பாருங்க, ஆபிரகாம் தன்னுடைய தகப்பனுடைய உறவிலே, தன்னுடைய தகப்பனுடைய அடைக்கலத்தில் வாழ்ந்த சில நாட்கள். சேராக என்ற ஒரு தகப்பனுக்கு மகனாய் பிறந்தவர் தான் இந்த ஆபிரகாம். இந்த ஆபிரகாமுடைய நாட்களில அவர் சிலைகளை செய்து விற்கிறவராய் இருந்தார். தன்னுடைய தகப்பனுக்கு உதவி செய்கிற ஒரு மகனாய் இருந்தார். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து அழைத்து சொல்லுகிறார், ஆபிரகாமே, உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் உன்னுடைய ஜாதி உன் தகப்பனுடைய வீட்டையும் விற்று நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து வாக்குத்தத்தத்தோடு அவனை வெளியே அழைச்சிட்டு வர்றாரு. ஆபிரகாம் வரும் பொழுது சில ஜனங்களையும் லோத்துவையும் சாராலையும் அழைச்சிட்டு வர்றாரு. கானான் தேசத்துக்குள்ள போறாரு. அறியாத ஒரு தேசம், பார்க்காத ஒரு தேசம், முகராத ஒரு தேசம். அந்த தேசத்துல ஆண்டவர் அடைக்கலமா இருக்க சொல்றார். அந்த இடத்துல இருக்கும்போது சில போராட்டங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில வந்தாலும், சில விதமான பாடுகள் உபத்திரவங்கள் வாழ்க்கையில நேரிட்டாலும், சில நாட்களுக்கு பிறகு லோத்துவுக்கும் ஆபிரகாமுக்கும் சில வாக்குவாதங்கள் மனஸ்தாபங்கள் உண்டான உடனே ஆபிரகாம் லோத்துவை தன்னிடத்திலிருந்து தனக்குரியதை எல்லாமே அவருக்கு பாகத்தை பிரித்து கொடுத்து விலக்கி வைக்கிறாரு. இப்படி அவர்கள் பிரிந்த பொழுது அவர் சோதோம் குமாரா பட்டணத்துல போய் தஞ்சம் அடைகிறார். சோதோம் குமாரா பட்டணத்திலே அந்த லோத்து தஞ்சம் அடைந்த போது சில ராஜாக்கள் அந்த சோதோம் குமாரா பட்டணத்தை சிறைபிடிக்கிறாங்க. சிறைப்பிடித்து அதுக்குள் இருக்கிற எல்லா வெகுமதிகளையும் கொண்டு போறாங்க. அப்படி வெகுமதிகளை கொண்டு போகிற அந்த வழியில, அந்த சூழ்நிலையில அந்த லோத்துவையும் சிறைபிடிச்சிட்டு போறாங்க. லோத்துவை சிறைபிடிச்சிட்டு போன உடனே ஆபிரகாம் அந்த சோதோம் குமாரா பட்டணத்தின் ஜனங்களையும் அந்த சிறைபிடித்துட்டு போன லோத்துவையும் மீட்டெடுத்துட்டு வராரு. இப்படி மீட்டெடுத்துட்டு வந்த உடனே அங்க ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்துல அந்த 21வது வசனத்தை வாசிங்க. 14:21 வாசிங்க. 14:21. ஆதியாகமம் 14:21. சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீங்க எடுத்துக்கொள்ளும். இப்படி அந்த ஜனங்களை அந்த யுத்தத்துல ஜெயித்து அந்த ராஜாக்களை கிட்ட மீட்டெடுத்துட்டு வரும்போது அந்த இடத்துல அந்த சோதோமின் ராஜா ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, ஆபிரகாமே, உனக்கு நான் வெகுமதிகளை கொடுக்கிறேன், இந்த ஜனங்களை மாத்திரம் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த 22வது வசனத்தை வாசிங்க. அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து ஆபிரகாமை என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் பாராகிலும் உமக்கு உண்டானது ஒன்றும் யாதொன்றாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக கையை உயர்த்துகிறேன். பாருங்க, இப்படி அவர் சம்பவங்கள் நடக்கும்போது அந்த சோதோம் குமாரா பட்டணத்தின் ராஜா சொல்றாரு, எனக்கு நீ வெகுமதிகளுக்கு நான் உனக்கு கொடுக்குறேன், எனக்கு ஜனத்தை கொடுத்திருப்பா அப்படின்னு சொன்ன உடனே ஆபிரகாம் சொல்றாரு, நான் இதையெல்லாம் எடுத்துட்டு போனா ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகள் பொய்யா போயிரப்பா, ஒரு சரட்டை கூட நான் உங்ககிட்ட நான் எடுக்க மாட்டேன். ஏன்னா ஆபிரகாமுடைய வாழ்க்கை, ஆபிரகாமுடைய சொத்து எப்படி இருந்ததா? எப்படி இருந்தது? ஆபிரகாமுடைய சொத்து எப்படி இருந்துச்சு?
என்ன நிலைமையில இருந்துச்சு ஆபிரகாமுடைய சொத்து? பூமி தாங்க கூடாத அளவிற்கு சொத்துங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒரு மேட்ச் இருக்கு, இந்த டேபிள் மேல மிகப்பெரிய வெயிட்டான ஒரு பொருளை வைக்கிறோம்னா சொல்றோம், எப்பா இந்த டேபிள் தாங்குமாப்பா? அப்ப இந்த டேபிள் தாங்குமான்னு சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு முன்பாக இருப்பது என்ன? அதுக்கு மேல இருக்கிற மிக வெயிட்டான ஒரு பொருள். அப்போ இவ்வளவு வெயிட் இது மேல வச்சா தாங்குமா? அப்போ நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க? வெயிட்டான பொருள். அப்ப அவ்வளோ வெயிட்டான ஒரு பொருள் அது மேல வச்சா தாங்குமான்ற சொல்ற அந்த ஆச்சரியத்தின் வார்த்தை ஆபிரகாமுடைய சொத்துக்கு இருந்துச்சு. பூமி தாங்க கூடாத அளவுக்கு ஒரு சொத்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உண்டாக்குவார்னா, நீங்க தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்க வாழ்க்கையில கர்த்தர் சில நிலங்களை கொடுப்பார், சில வீடுகளை கொடுப்பார், சில விதமான ஆஸ்திகளை கர்த்தர் கொடுப்பார். இது தீர்க்க தரிசனம். சில பேர் வீடு இல்லாமல் இருக்கலாம், சில பேர் அகதியா இருக்கலாம், சில பேர் ஒன்றுமில்லாமல் இருக்கலாம். இந்த மாதம் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், அன்றைக்கு பூமி தாங்கக்கூடாத அளவிற்கு ஆபிரகாம் சொத்து உடையவனா இருப்பார் என்றார். அதே ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், நானும் உனக்கு சில ஆஸ்திகளை கொடுப்பேன், சில சுதந்திரத்தை கொடுப்பேன், சில எல்லைகளை கொடுப்பேன். எல்லைகள் விசாலமாய் மாறும். அல்லேலூயா. எத்தனை பேர் கரங்களை தட்டி ஒப்புக்கொள்றீங்க? ஆமென். உன் வாழ்க்கை ஒரு வீடோடு முடியாது. கர்த்தர் உனக்கென்று சில இல்லங்களை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலிருந்து சொல்றேன், பாருங்க, பூமி தாங்கக்கூடாத அளவிற்கு. ஆனா இந்த பூமி தாங்கக்கூடாத அளவு பெற்ற அந்த ஆபிரகாமுக்கு அந்த சோதோம் குமாரா ராஜா சொல்றாரு, நான் உனக்கு வெகுமதி தரேன். ஆபிரகாம் நினைச்சா இவனுக்கு எவ்வளவு வெகுமதி வேணாலும் கொடுக்கலாம். ஆனா அந்த ராஜா சொல்றாரு, நான் உனக்கு வெகுமதி தரேன். உடனே ஆபிரகாம், நாமளா இருந்தா நான் நல்ல நிறைய மனிதர்கள் உலகத்தாண்டெல்லாம் என்ன பண்ணிருப்போம், இல்ல நாமளே கூட எடுத்துக்கங்களேன், நாமளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், கொஞ்சம் சொத்து இருக்கு இருந்தா அதுக்கு மேல கொஞ்சம் இருக்கட்டுமே, என்ன போகுது? இப்போ நம்ம உழைச்ச உழைப்புக்கு வருது, சும்மாவா வாங்குறேன் சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? இப்போ நமக்கு அண்டா ஃபுல்லா வந்து ஒரு ஏதோ ஒரு தங்கத்தையும் ஏதோ கோல்டு காயினும் கொடுக்குறாங்க, ஃபுல்லா கொடுத்துட்டாங்க. திரும்பி வந்து எப்பா கொடுத்துட்ட மீதி இருக்கு உனக்கு கொஞ்சம் எடுத்துக்கிறியான்னு சொன்ன நாம என்ன பண்ணுவோம்? ஓடு, ஏன் வானான்வானே கொடு சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? இருக்கிறது மேல இன்னும் இருக்கிறத சேர்த்து வைத்துக் கொள்ளுகிற அநேக மனிதர்கள் தான் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. இதுல நாம மட்டும் விதிவிலக்கு அல்ல, நாமளும் அப்படிதான் இருப்போம். கொஞ்சம் நிறைய இருக்குது, அதுக்கு மேலே வரட்டுமே, என்ன போகுது? யார் வீட்டு சொத்து இப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஆத்துல போறதே யார் சாப்பிட்டா என்ன நம்ம சொல்லுவோம்ல. ஆனால் ஆபிரகாமுக்கு இந்த வார்த்தை கடந்து வருது, எப்பா இந்த ஜனங்களை எல்லாம் என்கிட்ட கொடுத்துரு, நான் உனக்கு இதுக்கேற்ற வெகுமதி நான் உனக்கு கொடுக்குறேன், பொருட்களை நான் உனக்கு கொடுக்குறேன். உடனே ஆபிரகாம் அந்த பணத்திற்கும் அந்த உலகத்திற்கும் ஆசைப்படாதபடி அடிமையாகாதபடி சொல்ற ஒரு வார்த்தை, ஒரு சரட்டை ஆகில நான் உங்ககிட்ட இருந்தோ ஒரு பாத ரட்சையில் வாராகில் கூட நான் இருக்க மாட்டேன். ஏன்னா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவர் என் கை யாருக்கு நேராக உயரும்? என் அப்பன் இயேசுவுக்கு. இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், விசுவாசத்தோடு சொல்றேன், உன் கைகள் மனுஷனுக்கு நேராக நீட்டாதிருப்பாயாக. தேவனுக்கு முன்பாக உன் கை உயரும் என்றால், தேவனுக்கு முன்பாக உன் கரம் ஏந்திருக்கும் என்றால், தேவனுக்கு முன்பாக உன்னுடைய கண்கள் வானத்திற்கு நேராக ஏறெடுப்பாய் என்றால், மனுஷன் கொடுப்பதை காட்டிலும் என் கர்த்தர் அதிகமாய் கொடுத்து உன்னை மகிழ்ச்சி செய்ய அவர் வல்லமையானவர். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, உலகத்துக்கு நேரா உன் கையை நீட்டாத சகோதரியே, எந்த மனுஷனுக்கு நேரா உன் கையை நீட்டாத, எந்த மனுஷனுக்கு முன்பாக உன் கையை நீட்டாத. என் ஆண்டவர் உன் கையை வானத்துக்கு நேரா நீட்டதா அங்கீகரிச்சிருக்கிறார். உன்னை ஆசீர்வதித்தது எதுக்காக தெரியுமா? உன் கைகள் வானத்துக்கு நேராய் நோக்கி இருப்பதற்காக தான். நீ ஐஸ்வர்யவானுடைய பிள்ளையா இருப்பனா, எந்த மனுஷனுக்கு முன்னால நீ பிச்சை போடாத, பிச்சை கேட்காத. நீ எந்த மனுஷனுக்கு முன்னால பிச்சை கேட்க ஆண்டவர் உன்னை அனுமதிக்கல. ஏனென்றால் உன்னை படைத்த ஆண்டவர், உருவாக்கின ஆண்டவர் ஐஸ்வர்யவான், மறந்து போகாத. அல்லேலூயா. ஆபிரகாமே ஐஸ்வர்யவானா இருப்பானா? அந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்த என் ஆண்டவர் யாரு? நல்லா நினைச்சு பாருங்க சிஸ்டர். அம்மா, பூமி தாங்க கூடாத அளவுக்கு ஆபிரகாமுக்கு சொத்து இருக்கு. அந்த சொத்து கொடுத்தது யாரு? ஆனா அவர் யாரு? அப்ப அவர் எப்படி இருப்பாரு? அதை நினைச்சு பாருங்க. இப்ப நான் உங்களுக்கு 10 ரூபாய் கொடுக்குறேன், என்கிட்ட 20 ரூபாய் இருந்தாதான் உங்களுக்கு நான் 10 ரூபாய் கொடுப்பேன்.
என்கிட்ட 20 ரூபாய் இருக்குல்ல, ஒரு 10 ரூபாய் நான் கொடுக்கலாம். அப்போ நான் வந்து இருக்கப்பட்டவனா இருக்கிறதுனால உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். அப்போ கொடுக்கப்பட்டவன் நானே ஐஸ்வர்யவானா இருக்கிறேன்னா, கொடுத்தவர் அதை காட்டிலும் அந்த ஐஸ்வர்யவான் உன் கூட இருக்கிறாருங்க. நீ எந்த மனுஷனிடத்தில போய் வெகுமதி கொடு, எனக்கு ஏதாவது ஒரு சம்பளத்தை கொடு, எனக்கு ஏதாவது உதவி செய்ய, மனுஷனிடத்துல கையை நீட்டாத. ஆமா, மனுஷனிடத்துல கையை நீட்டாத, மனுஷனிடத்துல கையை நீட்டாத. தெரியல, என்ன அறியாமே இந்த வார்த்தை ஆண்டவர் வாயில போட்டுட்டே இருக்கிறாரு. என் மனைவி சிரிக்கிறாங்க. ஏன் சொல்றேன், என்ன அறியாமே இந்த வார்த்தைகள் ஆண்டவர் என் வாயில போட்டுட்டு இருக்கிறார். ஏன்னா எனக்கு நடந்த சொன்பம் அது மாதிரி. இந்த ஒரு வாரமா என்ன ஒரே டார்ச்சர் வேலையில. தயவு செஞ்சு வேலைக்கு வந்துடு, தயவு செஞ்சு வேலைக்கு வந்து. ஒருத்தர் அமெரிக்கால இருந்து வந்துட்டாரு, நீ வேலைக்கு வந்தே ஆகணும், உனக்கு எவ்வளோ சம்பளம் வேணாலும் நான் கொடுக்குறேன், தயவு செஞ்சு வேலைக்கு வா. எனக்காகவே அவர் அமெரிக்கால இருந்து வந்துக்கிறாரு. நம்புவீங்களா? எனக்காகவே வந்துக்கிறாரு. நான் லேட்டா தான் வந்திருப்பேன், உனக்காகவே நான் சீக்கிரம் வந்திருக்கிறேன், தயவு செஞ்சு வா. நீ வந்து எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது, தயவு செஞ்சு நீ கிளம்பி வா, உனக்கு எவ்வளோ சம்பளம் வேணாலும். நான் சும்மா ஒரு டெஸ்ட் பண்ணேன், எனக்கு அடிக்கடிக்கு லீவ் தேவைப்படும், எடுத்துக்கோ, எனக்கு இவ்வளோ சேலரி வேணும், கொடுக்குறேன். நான் ஜூன் மாதம் ஃபுல்லாக சில வேலைகள் இருக்கு, எதோ ஒன்று வேணாலும் எடுத்துக்கோ, நீ வந்தா போ. ஏன் சொல்கிறேன், இன்னைக்கு என் ஆண்டவர் பேசும்போது உண்மையாக சொல்லட்டுங்களா, இந்த வார்த்தை எனக்கு தான். என் மனைவி அதுக்காக தான் திரிக்கிறாங்க, நான் சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சேன். உண்மையாக சொல்கிறேன், அப்போல்லாம் என்னை பார்த்து இதுதான் உன் சேலரி, இருந்தா இரு, போனா போனானுங்க. நான் என்னைக்கு ஆண்டவருக்குள்ள வந்தனும், அவர்கிட்ட கை நீட்ட ஆரம்பிச்சனும், நீங்க பிசாசு கொண்டு வரான், எடுத்துக்கோ எடுத்துக்கோ, உனக்கு எவ்வளவு வேணாலும் தரேன், நீ அவரை விட்டு வந்தா போதும். உண்மையா சொல்றீங்களா? இதுக்கு முன்னால இந்த ஜிபாவை போடும்போது அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். நேற்று நான் இந்த ஜிபாவை போடும்போது கண்ணீரோட தான் போட்டேன். ஏன்னா நான் அது போல முடிவு எடுத்துட்டேன். உடனே ஆண்டவர் என்கிட்ட பேசும்போது கண்ணீரோட தான் போட்டேன். நேற்று இந்த ஜிபாவை ஆராதனைக்கு நான் போடும்போது அழுதேன். நான் விரும்பி ஆயிட்டேனாப்பா, அவங்களுடைய பிள்ளையா இல்லாமல் வேலைக்கு போயிட்டுனா, என் மனசுல பிசாசு இந்த ஆசையை உண்டாக்கிட்டானா, நான் பணத்துக்காக போலப்பா, அந்த மனுஷன் என்னை வறுக்கட்டாயம் பண்றதுனால தான் போறேன், ஏதோ உதவின்னு கேட்கறதுனால தான் நான் போறேன். எனக்கு இந்த ஜிபா போடும்போது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும், அழுதுட்டே தான் போட்டேன். எங்க அம்மா வீட்டில் இருக்கும்போது நேரத்துக்கு அழுதுட்டே தான் போட்டேன். எனக்கு மனசு வேதனையா இருக்குப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல, இந்த ஜிபா போடவே எனக்கு பிடிக்கவே இல்லைப்பா, மனசு கஷ்டமா இருக்கு. அழுது போடுதான் என் மனைவியோட சொன்னேன். நேற்று இந்த ஜிபா இதனால போடும்போது எனக்கு கண்ணீரே வரல. ஆனால் நேற்று போடும்போது அவ்வளோ அழுதுட்டு போட்டேன். ஏன்ப்பா என்னால் தாங்க முடியல துக்கம் அப்படின்னு. காரணம் என்னன்னா, ஆண்டவர் விட்டு விலகி போயிடணுன்ற பயம். இன்னும் சொல்கிறேன் சிஸ்டர், அநேக கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டம் இனி வரைக்கும் எனக்கு தெரியல. இந்த ஷீட்டு போடுறதுக்கு என்கிட்ட ₹1 இல்லை, ₹1 கிடையாது. ஆண்டவர்கிட்ட நான் ஜெபிச்சாப்பா, இந்த ஷீட்டு போன பயம், ஜனங்க வந்து வெயிலில் உட்காடுறாங்கப்பா, எனக்கு மன கஷ்டமா இருக்கு, நீங்க சீட்டு போட கொடுப்பீங்க அப்படின்னு சொன்ன அடுத்த நாள் ஆண்டவர் எப்படிதான் அந்த காசு எனக்கு கொடுத்தாருன்னே தெரியல, அதை எடுத்து நான் போட்டேன். உண்மையை சொல்றேன், எனக்கு ஆச்சரியமா நடந்துச்சு. இதெல்லாம் இதெல்லாம் வாங்குறதுக்கு எவ்வளவு ஆகும்? 40,000 ஆகும். நாங்க கொம்ப இதுக்கு ராடெல்லாம் வாங்குறதுக்கு நான் வெறும் 1800 ரூபாய் போட்டுருக்கேன். வெறும் கொம்பல் பாருங்க எவ்வளவு அழகா போட்டு கொடுத்துருக்காங்க. உண்மையை சொல்ல, நான் கை அவருக்கு முன்னாலே நீட்டும் போதெல்லாம் எனக்கு கொடுக்குறாருங்க, நான் இல்லைன்னே சொல்லலை. ஆனால் சில நேரத்தில் நான் தடுமாறும் போது தான் என் ஆண்டவருடைய அன்பை நான் உணர்ந்தேன். அவருக்கு தடுமாறும் போது, அப்பான்னு கூப்பிடும் போது அவருடைய அன்பை நான் உணர்றேன். நான் அப்போ திருப்பம் தண்ணீருக்கு இது வரைக்கும் அலைஞ்சு தெரியல. உண்மையை சொல்லிட்டுங்களேன், வேலைக்கு போய் சாப்பிட்டதை விட இன்னைக்கு ஆண்டவுடைய கரத்திலிருந்து அவருடைய பாதத்திலிருந்து சாப்பிடுறது நிறைய வயிறு கொள்ளலை. டெய்லியும் கறி மீன் தான், ஒரு நாள் கூட கறி இல்லாமல் சோறு கிடையாது எனக்கு. என்ன செய்யறேன்னு எனக்கு ஆண்டவர்கிட்ட சொல்றேன், ஆண்டவரே இந்த சிந்தையெல்லாம் என் பயணம். நான் உண்மையை சொல்ல, பணத்துக்காக போல சிஸ்டர், பணம் என்கிட்ட நிறைய இருக்கு சிஸ்டர், நிறைய இருக்கு, கொஞ்சம் வருமானம் தான் நிறைய இருக்கு. ஆனாலும் இன்னும் அந்த மனுஷன் வயசானவர், ரொம்ப வயதானவர், அவர் என்னை நம்புறாரே, என்னை வந்து ரொம்ப நம்புறாரே அப்படின்னு. அப்போ கூட நான் வந்து, சார் என்னை விட்டுருங்களா சார், நான் வரல. இல்லை நீ கண்டிப்பா வா, இவர் ஒண்ணுமே பண்ண வேணாம், எனக்கு நீ கொஞ்சம் நின்னியானா போதும். நீ அவர் கூட அங்கிருங்கெல்லாம் சொல்றாரு, இவர் வந்துட்டாருன்னா நான் உண்மையே சொல்றேன், நான் வேலை விட்டு நின்றுவேன், இவர் பார்த்துக்குவாரு. இல்லை நான் வந்தாலும் கூட அமைதியாக நான் உட்காந்துருவேன். நான் சூழ்நிலை எனக்கு மட்டும்தான் தெரியும், அவர் உடம்பு கண்டிஷன் எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் தருணத்தில் அவனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறேன். அப்படியெல்லாம் நடந்த சம்பவம். ஆனால் அவர் என்னை நம்பும் போது நான் சொல்றேன், ஆண்டவரே மனுஷன் நம்பிக்கைக்கு நான் இவ்வளோ பாத்திரமா இருப்பேன், உங்களுடைய நம்பிக்கை அதை விட பாத்திரமா நான் இருப்பேன் ஆண்டவரே.
நீ ஆண்டவர் நீங்க பேசும்போது தான் நான் உணர்றேன், நான் மனுஷங்கிட்ட கை நீட்ட வரலப்பா, உங்களிடத்துல கை நீட்ட அவர்கிட்ட அப்படி கை நீட்டும் போதெல்லாம் கையை மூடாத அளவிற்கு எனக்கு ஆண்டவர் வெகுமதி. கர்த்தர் நன்மைகளை செய்கிறவர். பாருங்க, ஆபிரகாமை அழைத்த ஆண்டவர் பூமி தாங்க கூடாத அளவிற்கு சொத்து எங்கிருந்துங்க வந்துச்சு? ஆண்டவர் மேல் வைத்த விசுவாசம், ஆண்டவர் மேல் வைத்த நன்மை, ஆண்டவர் மேல் வைத்த கிருபை. அவன் வாழ்க்கையில பூமி தாங்க கூடாத அளவிற்கு சொத்து. அப்படி இருந்த மறுபடியும் அவன் வாழ்க்கையில சில வெகுமதி அவனை தேடி வருது. அவன் சொல்றான், என் ஆண்டவருடைய கையை தவிர, சமூகத்தை தவிர நான் வேற யாருக்கிட்டையும் கை நீட்ட மாட்டேன்பா. நாட்டில் அதிகமா இருக்கு. சோதோம் கொமரா ராஜா அவன் சொல்றான், நான் உனக்கு கொடுக்கட்டுமான்னு. ஆனா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இருக்கு அதை காட்டிலும் இவனுக்கு கொஞ்சம் தான். ஆனா ஆபிரகாமுக்கு பூமி தாங்க கூடாத அளவிற்கு. ஆபிரகாம் ஐஸ்வர்யவானா, சோதோம் கொமரா ராஜா ஐஸ்வர்யவானா? ஏன்னா அவன் ஐஸ்வர்யவானுடைய பிள்ளை. நான் கர்த்தருடைய சமூகத்துல இருந்து சொல்றேன், நீ ஒரு லெவல்ல இருக்கணும்னா மனுஷனை நம்பு, அந்த லெவலை தாண்டி உயர்ந்து போகணும்னா ஆண்டவர். மனுஷனால இன்னைக்கு தேவ சமூகத்துல இருந்து சாட்சியா சொல்றேன், ஒரு மனுஷனால ஒரு லெவலுக்கு வரைக்கும் தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும், ஒரு லெவல் வரைக்கும் தான் உங்களை உயர்த்த முடியும், ஒரு லெவல் வரைக்கும் தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ நம்பி நிப்பனா, மனுஷன் செய்ய முடியாததை காட்டிலே ஆண்டவர் அதிகமா செய்து உயர்த்த ஒரு வல்லமை ஆண்டவர். கரங்களை தட்டி எத்தனை பேர் ஒப்புக்கொள்றீங்க? மனுஷன் ஒரு அளவுக்கு தாங்க உங்களை உயர்த்த முடியும், மனுஷன் ஒரு அளவுக்கு தான் உங்களை கொண்டு போக முடியும். ஆனா என் ஆண்டவர் அதை காட்டில் அவரை நம்பி நீ நிப்பனா உன்னுடைய வாழ்க்கையில உயர்வு அதிகம். தேவ சமூகத்துல இருந்து சாட்சியா சொல்றேன், நீ மனுஷனை நம்பி போனேனா ஏதோ அவங்ககிட்ட இருக்கிறத கொடுத்து முடிச்சிருவான், ஏதோ அவங்ககிட்ட இருக்கிறத கொடுத்து முடிச்சு உன்னை அனுப்பிடுவான். ஆனா என் ஆண்டவர் எப்படி தெரியுமா? அதை காட்டிலும் உயர்வு அவர் ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் நிப்பாட்டிடுவார். அவஸ்தானம் போன வாரம் நம்ம வேலை காலமா பார்த்தோம், நான் உலகத்தான் அல்லாதது போல என் ஜனங்களும் உலகத்தான். அப்போ நாம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறோம். பிதாவும் ஆண்டவர் சொல்றாரு, பிதாவின் இடத்துல ஒரு பிரதான ஆசாரியரா ஜெபிக்கிறாரு. அந்த ஜெபத்தை பார்த்து சொல்றாரு, நீரும் நானும் ஒன்றா இருப்பது போல இவர்களும் ஒன்றா இருக்கும்படியாய். இதுதாங்க ஒரு தெய்வத்தின் அடையாளம். நம்மை பிரித்து பார்க்கிறவர் நம் தெய்வம் அல்ல, சேர்த்து பார்க்கிற அவர் எங்க இருக்கிறாரோ அங்க என் பிள்ளை இருக்கும். அதுதான் ஒரு பிள்ளைக்கும் தகப்பனுக்கும் உள்ள நல்ல ஒரு அடையாளம். ஒரு பிள்ளை இருக்கிறான், அந்த பிள்ளைய ஒரு தகப்பன் வளர்க்கும் போது அந்த தகப்பன் தன் பிள்ளைய எப்படி நினைப்பானா, என் ஸ்தானத்துலதான் என் பிள்ளை வரணும், எனக்கு அடுத்தது என் பிள்ளைய நான் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறேன், பா நான் இருக்கிற வரைக்கும் ஒழிச்சிட, அடுத்தது நீ நின்னுறணும் ஊழியத்துல, அடுத்த ஸ்தானத்துல நீ நிக்கணும். அப்ப எனக்குள்ள அந்த 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 எண்ணங்கள் வருது இல்லையா? அப்போ நம்முடைய ஸ்தானத்துல நம்ம பிள்ளையை நம்ம நிற்க வைப்போம் என்றால் அதை காட்டில உன்னதமான கர்த்தர் நமக்கு தகப்பனா இருப்பார்னா அவ ஸ்தானத்துல நம்மை கொண்டு போய் வைக்க வல்லமையானவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் சொல்றேங்க, சோதோம் குமார பட்டணத்தின் ராஜாவுக்கே இவ்வளவு இருக்குனா அதை காட்டிலும் ஆபிரகாமை உண்டாக்கின ஆண்டவருக்கு எவ்வளவு இருக்கு. ஆமென் ஹல்லேலூயா. சொல்றேன், உங்ககிட்ட கையை நீட்ட வரலடா, நான் கையை நீட்டுவது என் தேவனுடைய சமூகத்தில். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அல்லது அந்த வார்த்தையை படிங்க, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவரே என் பக்கம் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ கொஞ்சத்தை வச்சு பேசுற, அந்த கொஞ்சத்தையும் அதிகமாய் மாற்றுகிற பரலோக தகப்பன் என் கூட இருக்கிறாரா? அவன் சொல்ற அந்த வார்த்தை, வானத்தையும் பூமியும் படைத்த உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக நான் கையை நீட்டுவது அவருக்கு முன்னாலதான். உங்ககிட்ட நான் கையேந்தி நிக்க மாட்டேன்னு சொல்லி எல்லாத்தையும் உதறி விட்டுட்டு அவனுக்கு உண்டானதை மாத்திரம் எடுத்துட்டு வரேன். ஹல்லேலூயா. இதெல்லாம் நடந்த பிறகுதான் இந்த வார்த்தை சொல்லுது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய மகனுமாய் இருக்கிறேன், நீ பயப்படாத. இத்தனை காரியத்தினையும் செஞ்சுட்டு வர, இந்த ராஜாவை உதறி விட்டு வர. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில எத்தனை தடுமாற்று, எத்தனை பிரச்சனை, எத்தனை போராட்டம், எத்தனை மனுஷன் உங்களுக்கு எதிர்த்து நின்னாலும் பயப்படாதீங்க. அவர் உங்களுக்கு மகா பெரிய அவரே உன் கேடகமா இருக்கிறார். உனக்கு விரோதமா சில சத்துருகள் பேசினாலும் நீ பயப்படாத, எந்த காரியம் நடந்தாலும் நீ பயப்படாத. ஆபிரகாமை பார்த்து சொல்ல, இந்த காரியம் எல்லாம் நடந்த பின்பு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனத்துல உண்டாக்கி சொல்ல, நீ பயப்படாத ஆபிரகாமே, நான் உன்னை எப்படி அழைச்சனோ அப்படி
75 வயதுல ஆண்டவர் ஆபிரகாம் வச்சாரா? ஹalleluya. 100 வயசு வரைக்கும் அந்த தரிசனத்தை ஞாபகம் வச்சிருக்காரு பாருங்க. Jesus. அந்த தீர்க்க தரிசனம் அப்படி ஆபிரகாம் மறந்திருக்கலாம். சில நாட்கள் கழித்து இப்போ நமக்கு ஒரு தரிசனம் வருது, தீர்க்க தரிசனம் வருது. உடனே நம்ம என்ன யோசிப்போம்? ஆண்டவர் இந்த மாதம் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும்னு சொன்னாரு, இன்னும் நடக்கல, இன்னும் நடக்கும். சொல்லட்டுமா? 75 வயசுல தீர்க்க தரிசனத்தை பெற்றுக்கொண்ட ஆபிரகாம் 100 வயது வரைக்கும் விசுவாசத்தோடு காத்திருந்தானா, அந்த காரியம் நடந்ததுக்கு காரணம் அவன் பொறுமையாய் காத்திருந்தான். சொல்றேன், உங்களுக்கு தீர்க்க தரிசனம் வேண்டும் என்றால், சில அற்புதம் நடக்கணும்னா பொறுமை அவசியம். பொறுமை அவசியம். பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொள்கிறவனே பாக்கியவான். நீ பாக்கியவானாய் மாற வேண்டும் என்பதுதான் என் ஆண்டவருடைய சித்தம். நீங்க பார்த்து கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் ஒரு நாளும் பொய்யாய் மாறாது. ஒரு நாள் நடக்கும், ஏற்ற நேரத்துல. நான் மறுபடியும் சொல்லட்டுமா? தாமதமாய் கொடுத்தாலும் தரமானதுதான். தாமதமா கொடுத்தாலும் தரமானதுதான் என் ஆண்டவர் கொடுப்பார். தரமற்றதை கொடுக்கிறவர் என் தேவன் மனிதன் அல்ல, உலகத்தின் மனிதன் அல்ல. அவர் பரலோகத்தின் அதிபதி, அவர் பரலோகத்துக்குரியவர். அவர் கொடுத்தா எப்படி கொடுப்பார் தெரியுமா? தரமானதான் கொடுப்பார். தரமானதை கொடுப்பார். மற்ற கண்கள் பார்த்து வியந்து போகிற அளவுக்கு. உனக்கு மட்டும் எங்க இருந்து வந்துச்சு? உனக்கு மட்டும் எப்படி கிடைச்சது? நானும் தான் போனேன், ஆனா நான் போன இடத்துல நீ இல்ல. ஆனா நீ எங்க போன அவன் நம்ம கேட்பான். நீ போனது உலகத்துல, நான் போனது பரலோக தேவன். நீ போனது மனுஷங்கிட்ட கையை நீட்ட, ஆனா நான் போனது என் ஆண்டவருடைய கையை நீட்ட. நீ மனுஷனுக்கு முன்னால கையை நீட்டுன்னு ஆசைப்படுற, ஆனா நான் என் தகப்பனுக்கு முன்பாக கையை நீட்ட ஆசைப்படுறேன். கொடுக்க திராணி இல்லாத பிரபுக்களையும் ராஜாக்களிடத்துல நீ போய் கையை நீட்டுற, ஆனால் கொடுக்க திராணி உள்ள அந்த சராசரங்களை படித்த ஆவியானவரிடத்துல என் கையை நான் நீட்டுறேன்பா. கொடுக்க திராணி இல்லாத மனுஷனிடத்துல கையை நீட்டினா ஏதோ கொஞ்சம் தான் கிடைக்கும். ஆனால் எல்லாவற்றையும் கொடுக்க திராணி உள்ள எந்த இடத்துல உன் கையை நீட்டினா உன் கை இப்படி போகாதுங்க. ரம்பி வழிகிற அளவுக்கு என் ஆண்டு ஓடித்தரும். அம்மிக்கு குளிக்கு மடியில சரிந்து விழுகிற அளவுக்கு கொடுக்கிறவங்க தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என் அப்பனை போல, என் தெய்வத்தை போல, என் சௌந்தரியவாணனை போல, என் மகா பரிசுத்தரை போல ஒருவர் இந்த உலகத்துல யாரும் இல்லை. அவர் வர்ணிக்க இடம் கொள்ளாமல் போகிற அளவிற்கு மகத்துவமானவர். 10 ரூபாய் கொடுத்தாவே அவனை எத்தனை வார்த்தை பேசுறோம்? 10 ரூபாய் கொடுத்தாவே. ஆனால் அநேக போராட்டத்துல உன் ஜீவனை பறிபோகாமல் உன்னை பாதுகாத்து வச்சிருக்கிறாரு. அவரை நம்ம எவ்வளவு மகிமைப்படுத்தணும். ஒண்ணும் இல்லதான் உன் குடும்பத்துல, ஒன்றும் வருமாதான், ஆனா உன் பாத்திரம் மட்டும் நிரம்பி வழிஞ்சிட்டு இருக்க. ஒண்ணுமே இல்ல, வருமானம் இல்ல, வசதி இல்ல, வாய்ப்பு இல்ல, ஆனா உன்னுடைய பானையில அரிசி கம்மியாகலையே, உன் பாட்டில என்ன கம்மியாகலையே. நீ அப்பதான் யோசிக்கணும், பாரியா ஒன்றுமே இல்ல, ஆனா அப்பத்திற்கும் தண்ணீருக்கும் யார் வீட்டு வாசல்ல போய் நான் நிக்காத அளவுக்கு. நான் ஏன் ஆண்டவர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஹைலைட் பண்றது தெரியுமா? இன்னைக்கு நம்ம உழைக்கிற உழைப்பு எதுக்காக? ஆண்டவர் முக்கியத்துவப்படுத்துற இதுக்காக தானே இவ்வளவு பிரயாசம். நான் போஷிக்கிறேன் உனக்கு, அதை நான் உனக்கு கொடுக்குறேன். மனுஷன் எது இல்லாம ஒன்னால வாழ்ந்துடலாம். ஆகாரம் இல்லாம வாழ முடியுமா? தண்ணி இல்லாம வாழ முடியுமா? அப்பத்திற்கும் தண்ணீருக்கும் ஒரு நாள் நம்ம அலைய விட மாட்டோம் மகளே. ஜீவன் இருக்கணும்னா அந்த அப்பம் தண்ணி உனக்கு வேணும், அதை நான் உனக்கு கொடுக்குறேன். இவங்க எது வேணாலும் கொடுக்கட்டும். அழிந்து போகிற பொண்ணும் வெளியே இந்த உலகத்துல கொடுக்கலாம், ஆனால் அதை காற்றிலும் மேலான வெகுமதி நான் உனக்கு கொடுப்பேன். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பத்திற்கும் தண்ணீருக்கும் நான் உன்னாலே அவரை நம்பி நீங்க நின்னீங்கன்னா அலையவே மாட்டோமா? நான் விசுவாசத்தோட சொல்றேன், எது நடந்தாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறார். எது நடந்தாலும் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவருக்கு முன்பாக என் கரங்களை நான் உயர்த்துறேன். ஆபிரகாம் சொன்ன அந்த வார்த்தை நீ சொல்லுவேன்னா இன்னைக்கு தேவ சமூகத்துல சாட்சியா சொல்றேன், உன்னுடைய உயர்வு மிகப்பெரியதாய் மாறும். ஹல்லேலூயா. உன் உயர்வு மிகப்பெரியதாய் மாறும். எடுத்து வாசிக்கலாம். அதே ஆதியாகமம் 26 பக்கம் வாங்க. 26வது பகுதி எடுத்துக்கங்க. ஆதியாகமம் 26:12 வாசிக்கலாங்கம்மா. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். இந்த காரியம் எப்ப நடக்குதுன்னா, ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் இன்னொரு பஞ்சம் ஈசாக்குடைய நாட்கள்ல உண்டாகுது. அந்த 14:26 நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான
பஞ்சத்தை அல்லாமல் இன்னும் ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கோராருக்கு போனான். எப்படி பஞ்சம் உண்டான உடனே அவன் எங்க போய் உதவி கேட்கலான்னு போறான்னா அபிமெலேக்கு கேராருக்கு போறான். அங்க ஏதாவது உதவி கிடைக்குமான்னு போறான். அப்படி போகிற வழியில ஆண்டவர் ஈசாக்கு தரிசனத்துல பேசுறார். தரிசனமாகி ஈசா கூட சொல்றாரு, ஈசாக்கே, அந்த இரண்டாவது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. இந்த தேசத்திலே நான் உன்னுடனே இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் சந்ததிக்கும் இந்த தேசத்தில் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். இதெல்லாம் நியாயமா? நல்லா நினைச்சு பாருங்க. ஈசாக்கு போறதோ ஏதோ பஞ்சத்துக்கு உதவி கேட்க கேராருக்கு போறான். ஆனா நம்ம ஆண்டவர் பாருங்க, ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வார்த்தையை ஈசாக்கு இடத்துல நினைவுபடுத்துறார். 15வது அதிகாரத்துல, அந்த 15வது அதிகாரத்துல கொடுத்த 14வது அதிகாரத்துல கொடுத்த இந்த ஆசீர்வாதத்தை 26வது அதிகாரத்துல 2வது 3வது வசனத்துல நினைவூட்டுறார். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? நான் ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை எப்ப ஞாபகப்படுத்துறாரு? 100 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஈசாக்கு பெரியவனாகி, அவன் ஆபிரகாம் மரித்த பிறகு ஈசாக்கு பெரியவனாகி அவனுக்கு வந்து மனைவி உடையவனாக இருக்கும்போது, அப்போ ஒரு பஞ்சம் உண்டாஞ்சி, பிள்ளைகள்லாம் பிறந்து பஞ்சம் உண்டான போது அப்போ ஒரு தரிசனத்தை நினைவுபடுத்துறாரு. ஈசாக்கு, ஏன் கலங்குற, ஏன் பயப்படுற? இன்னைக்கு நான் சொல்லட்டுங்களா? உங்க தரிசனம் ஒரு நாள் மறக்கப்படாது. ஆமென். அல்லேலூயா. உன் தரிசனம் நீ மறந்து போகலாம். ஆமென். உன் சந்ததியை குறித்து இருக்கிற தரிசனம் நீங்க மறந்து போகலாம். நீங்க மறந்து போய் நினைவூட்டாமல் இருக்கலாம். அந்த மறந்து போன தரிசனம் மறுபடியும் உன் ஞாபகத்துல வராமல் இருக்கலாம். ஆனால் தரிசனத்தை கொடுத்த, வாக்குத்தத்தத்தை கொடுத்த என் ஆண்டவர் மறுபடியும் அவன் சந்ததிக்கு நினைவூட்டுவாரு. நான் அன்னைக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தம் இன்னைக்கு உன் சந்ததியில நான் நிறைவேற்றுவேன். உடனே அந்த 3வது வசனம் 4வது வசனம் சொல்றாரு, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரத்தைப் போல பெருக பண்ணி சந்ததிக்கு இந்த தேசத்தை யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அந்த வார்த்தை அப்படி ஆபிரகாம் கிட்ட சொன்னது அப்படியே ஈசாக்கு கிட்ட வைக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆனா ஈசாக்கு எங்க போனா? உதவி கேட்க போறான் கேராருக்கு. எப்பா, எகிப்துல பஞ்சம் வந்துருச்சு, வேற வழி இல்ல, உண்மைதானா தேடி வந்திருக்கிறேன்னு சொல்லி அபிமெலேக்கு இடத்துல போறான். ஆனால் அன்னைக்கு ஆண்டவர் என்ன சொன்ன, இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஆபிரகாம், அதுக்கு முன்னால அந்த சோதோம் கொமோரா பட்டணத்தின் ராஜா கிட்ட ஆபிரகாம் சொல்லல, அவர் சரட்டை கூட மாட்டேன், ஏன்னா என் கை ஆண்டவருடைய கரத்தை மேல நோக்கி இருக்குப்பா. அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நிறைவேற்ற. நீ வந்து பிச்சை கேட்க வராதடா, நீ வந்து யாருக்கிட்ட உதவி கேட்க வர்றதுக்கு நான் உன்னை படைக்கல, உன்னை உருவாக்கல, உன் தகப்பனுக்கு வாக்கு கொடுக்கல. நீ கால் மிதிக்கும் தேசத்தை நான் உனக்கு சொந்தமாக்குவேன். இந்த கேரார் வந்து அவன் தஞ்சமாய் போன இடம். ஹலோ, புரியுதுங்களா? கேரார் வந்து அவன் தஞ்சமாய் உதவி கேட்க போன இடம். அந்த கேராரே அவனுக்கு சொந்தமாகும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. 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 நான் கர்த்தருடைய சமூகத்துல இருந்து சொல்றேன், சில இடங்களில நீ கால் வைக்க போறீங்க, அந்த தேசம் உனக்கு சொந்தமாய் மாறும். ஆமென். அந்த எல்லை உனக்கு சொந்தமாய் மாறும். ஆமென். அந்த இடம் உனக்கு சொந்தமாய் மாறும். என் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், அகதியாய் அலைந்து கொண்டிருக்கிற உன்னுடைய கால்கள் சில நாட்களிலே அந்த இடத்தை உனக்கு சொந்தமாய் என் ஆண்டவர் மாற்றுவார். கரங்களை தட்டி அல்லேலூயா. கேராருக்கு தஞ்சமாய் உதவி கேட்க போனவனே சொந்தமாய் மாத்துறாரு. எப்படி மாத்துறாராம்? அதுதான் அந்த 15வது 26வது வசனம் 26வது அதிகாரம் அந்த 12வது வசனத்துல சொல்றாரு, ஈசாக்கு அந்த தேசத்துல விதைத்தான். எந்த தேசம்? தஞ்சமாய் போன கேரார் தேசத்துல. ஏன்னா விதை விதைக்க முடியுமா? அப்போ ஆண்டவர் அந்த தேசத்தை விதைச்சானா, அப்ப அந்த தேசம் அவனுக்கு சொந்தமா மாறி இருக்கா இல்லையா? விதை விதைச்சான். உடனே அவன் வாழ்க்கை எப்படி மாறுது? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். விதை விதைக்கிறான், விதை விதைச்ச உடனே பலன் எப்படி வருது? 100 மடங்கு, குறைவே இல்லை. 100% அவனுடைய வாழ்க்கையில நிறைவை காண உதவி செய்தார். அல்லேலூயா. நீங்க நான் சொல்லட்டுமா? ஆமென். கர்த்தர் உனக்கு தரிசனமா இருப்பாருனா, வாக்கு கொடுத்திருப்பாருனா,
எந்த இடத்துல நீ செய்கிற காரியம் நன்மையாய் மாறும். Jesus. எந்த இடத்துல நீ நின்றால் அந்த இடத்துல ஒரு நன்மையை கர்த்தர் செய்ய அவர் வல்லமையானவர். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. பஞ்சமாய் போனேன், அகதியாய் போன அந்த இடத்துல Jesus. ஈசாக்கு விதைக்கிறான். அவன் 100 மடங்கு பலன் பெற்ற அவன் எப்படி மாறானா? 13வது வசனம். அவன் ஐஸ்வர்யவானாகி எப்படி 100 மடங்கு வந்த உடனே அவன் எப்படி மாறிட்டான்? ஆனா இவன் போனது எங்க? பஞ்சத்திற்கு உதவி கேட்க போனான். உதவி கேட்கவனுடைய கேட்க வாழ்க்கை எப்படி இருக்கு? 100 மடங்கு வந்த உடனே அவன் எப்படி மாறான்? ஐஸ்வர்யவானா. அகதிக்கு ஒரு பேர் என்ன? அகதிக்கு உதவி கேட்க வந்தவனுக்கு, கடன் கேட்க வந்தவனுக்கு என்ன பேர் இப்போ? ஐஸ்வர்யவான். ஆண்டவருடைய சமூகத்துல நீ இருப்பனா, நீ எந்த இடத்துல நின்னாலும் அந்த இடத்துல ஆண்டவர் நீ ஐஸ்வர்யவான். ஆமென். ஓ ஹalleluya. தேவனை நீ நம்பி நிற்பனா, Jesus. எந்த இடத்துல நின்னாலும் அந்த இடத்துல நீ ஐஸ்வர்யவானாய் ஆண்டவர் சில வெகுமதியை கொடுத்து உன்னை மகிழ செய்வார். ஆமென். ஆமென். இது ஈசாக்கு நமக்கு சாட்சி. ஹalleluya. ரோல் மாடல். பாருங்க, ஐஸ்வர்யவானாய் மாறின வாழ்க்கை 14 அப்படி தொடர்ச்சியா வாசிங்க. வர வர விருத்தி அடைந்து எப்படி வானானா? வர வர நாட்கள் வர 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 அவன் சம்பத்து, அவனுடைய ஆஸ்தி, அவன் ஐஸ்வர்யம், அவனுடைய தரம், அவனுடைய தகுதி, தராதரம் குறையவே இல்லைங்க. வர 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 அவன் தகுதி அப்படியே ஹைலைட்டா போயிட்டே இருக்கு. ஆமென். உயர்வா போயிட்டே இருக்கு. நீங்க நான் சொல்லட்டுமா, கர்த்தருடைய சமூகத்துல அவரோடு கூட நீ இருப்பனா, வர 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 நீ ஐஸ்வர்யவானாய் மாற என் தேவன் உதவி செய்வார். கரங்களை தட்டி எத்தனை பேர் ஹல்லேலூயா. ஆமென். வர வர விருத்தி அடைந்தான், வர வர ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். Praise the Lord. அதுல அப்படியே படிங்க, தொடர்ச்சியா படிங்க. வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை ஆமா, கொண்டு. உதவி இப்போ நியாயம் தானே இது? உதவி கேட்க வந்தவன் இப்ப ஐஸ்வர்யவானா நிக்கிறான். ஆட்டு மந்த மாட்டு மந்த திரளான ஜனங்கள் உடையவன் ஆன உடனே கடன் கொடுத்து இருதயம் சும்மா இருக்குமா? இவன் நம்ம கிட்ட கடன் கேட்க வந்தவன் வந்த இடத்த சுதந்திரம் ஆயிருச்சு. சுதந்திரமான இடத்துல எதை செய்தாலும் 100 மடங்கு பலன், 100 மடங்கு பலன் வருகிற இவன் வாழ்க்கை ஐஸ்வர்யமா மாறிச்சு. ஐஸ்வர்யமா இப்படியே நிற்பான்னு பார்த்தா நாளுக்கு நாள் வர வர விருத்தி அடைந்துட்டே இருக்கிறான். விருத்தி அடைந்தவன் இவன் வாழ்க்கை இவ்வளோ ஜனங்கள் ஆட்டு மந்த மாட்டு மந்த இவ்வளோ சொத்து உடையவனாய் வருவான்னு தெரியாதன்னு சொன்ன உடனே அபிமெலேக்கு ஒரு போறாம, ஒரு எரிச்சல் இப்படி வந்த உடனே அந்த 26 வாசிங்க. அதுல 28வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். அதுல நீங்க 16 வாசிங்க. 16 வாசிங்க. அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவன் ஆனாய் என்றார். சாமி, நீ வந்த இடம் ஏனா நீ தயவு செஞ்சு இந்த இடத்துல கிளம்பிரு. ஏன்னா நீ வெகுமதியை வாங்க வந்தவன். நீ என்னடா வந்த இடத்துல ஏதோ கொஞ்சம் அப்படியே இருப்போன்னு பார்த்தா, ஏதோ சும்மா இருப்போன்னு பார்த்தா, ஏதோ ஒரு வீடியோ குடிசை போட்டு பார்த்தா, நீ வர வர விருத்தி என்ன விட பெரியவனாய் போயிட்டே இருக்கிற. தயவு செய்து இந்த இடத்துல இருந்து நீ கிளம்பிடு. ஏன்னா உன்னை வச்சு என்ன வச்சா தராதரத்துல நீதான் அதிகமா தெரியற, பணத்துல நீதான் உயர்ந்தவனா இருக்கிற, வெகுமதியில நீதான் உயர்ந்தவனா இருக்கிற, ஆஸ்தியில நீதான் உயர்ந்தவனா இருக்கிற. தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு கிளம்பிருப்பான். யார் சொல்றா? அபிமெலேக்கு போறாம, அவனுக்குள்ள ஒரு போறாம வந்துருச்சு, வெளியே போடா அப்படின்னு. இப்படி அவன் போகிற போது அந்த கேராருக்கு வெளியே போய் அவன் குடாரம் போட்டு தங்குறான். அப்படி தங்கும்போது அங்க ஒரு துறவை வெட்டுறான். சுருக்கமா சொல்லி முடிக்கிற நேரம் இல்லை, துறவை வெட்டுறான். துறவை வெட்டினோடனே அந்த துறவில தண்ணீர் வருது. அந்த துறவைனா ஆபிரகாம் வெட்டி வச்ச துறவு. அது மறுபடியும் பெலிஸ்தர்கள் மூடிட்டாங்க. மறுபடியும் அந்த துறவை வந்து ஈசாக்கு தோன்றான். தோண்டும் பொழுது தண்ணீர் வந்துச்சு. அங்க இருக்கிற சில மேய்ப்பர்கள் வந்து வாக்குவாதம் பண்றாங்க. இது எங்களுடைய துறவு, நீ ஏன்டா வந்து வெட்டுற, வெளியே போடான்னு சொல்லும் போது அங்க நான் பண்றான். அப்படி வெளியே வரும்போது ஏசேக்கு அப்படின்னு சொல்லி பேரிடுறான். ஏசேக்கு என்றால் சர்ச்சை என்று அர்த்தம். சர்ச்சை, ஏசேக்கு என்றால் சர்ச்சை. மறுபடியும் வேற இடத்துல வந்து துறவை தோன்றான். அங்கேயும் ஒரு பிரச்சனை. சித்தேனா என்று பெயரிடுறான். சித்தேனா என்றால் அதாவது அந்த வார்த்தை சொல்லுகிறது வெறுக்கக்கூடிய இடம், அருவெறுக்கக்கூடிய இடம். ஒரு இடத்துல சர்ச்சை உண்டாகுது, மறுபடியும் ஒரு இடத்துல வெறுத்து போறான். நம்முடைய வாழ்க்கையில அப்படி தானே, ஒரு இடத்துல பிரச்சனை இன்னொரு இடத்துக்கு போனோம் என்ன வரும், அங்கதான் பிரச்சனை, எங்கேயும் வந்தேன், எங்கேயும் பிரச்சனையா இருக்கும், வாழ்க்கை வெறுத்து போறோம்ல.
அந்த சூழ்நிலை ஈசாக்குக்கு உண்டாச்சான். அந்த இடத்துல சித்தேனா என்று பேரிட்டு வெளியே வரான். மறுபடியும் ஒரு துறவை தோன்றான். அந்த துறவை தோன்றும்போது மறுபடியும் தண்ணி வருது. சுத்தி முத்தி பார்க்கறான், யாருமே பிரச்சனைக்கு வரல. அப்பா, ஆண்டவர் என்னை பார்த்துட்டாரு, எனக்கு உதவி செய்துட்டாரு சொல்லி அந்த இடத்துல ஒரு ரெகோபோத் என்று ரெகோபோத் என்றால் வீழ்ச்சி அடைவது, ரெகோபோத் என்றால் ஆசீர்வதிப்பது, ரெகோபோத் என்றால் ஒரு blessing. கர்த்தர் அவன் வாழ்க்கையில ஒரு blessing-ஐ கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். எல்லா வாக்குவாதங்கள் முடிகிறது. அவன் மறுபடியும் ஒரு புது வாழ்க்கையை தொடங்குகிறான், ஆசீர்வாதமாய் மாறுகிறான். அவன் வாழ்க்கை இப்படியே புரண்டு போகிறது. வர 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 அவன் விருத்தி அடைஞ்சிட்டே இருக்கான். இதை பார்க்கிற அபிமெலேக்கு, ஐயோ, இவன் சாதாரணப்பட்ட ஆள் இல்ல, இவன் ஏதோ ஒரு பலத்துடையவனா இருக்கிறான்னு சொல்லி யாரு வெளியே போக சொன்னானோ அதே அபிமெலேக்கு மறுபடியும் வந்து, நீயும் நானும் ஒன்றா சேரலாமா, கூட்டமைச்சுக்கலாமா, ஃப்ரெண்டா மாறலாமா? இன்னைக்கு நான் சொல்லட்டுமா தீர்க்க தரிசனமா, சில ஆண்டுகளுக்கு முன்பாக சில மனிதர்கள் உங்களை தூசித்து வெளியே போன்னு சொல்லி இருக்கலாம். அதே மனிதர்கள் உன்னோடு நட்பு கொள்ளும்படியான உறவுகளை கர்த்தர் ஏற்படுத்த, சில பிரிந்து போன உறவுகளை என் ஆண்டவர் உனக்கு உண்டாக்கி கொடுப்பார். சில விலகி போன உறவுகளை உனக்கு கர்த்தர் உண்டாக்கி கொடுப்பார். தீர்க்க தரிசனம் உள்ள ஒரு எந்த மனுஷன் அவமதிச்சானோ, எந்த மனுஷன் வெறுமையாக்கினானோ, எந்த மனுஷன் வேண்டான்னு சொன்னானோ, எந்த மனுஷன் வெளியே போயிருன்னு சொன்னானோ, அதே மனுஷன் சில நாட்கள் வரப்போகிறது, உன்னை கூப்பிட்டு சொல்ல போகிறான், நீ என் கூட இருந்த ஆசீர்வாதம். ஆமென், ஹல்லேலூயா. சொல்றது அந்த வார்த்தை அப்படியே அந்த 28 தொடர்ச்சி 29 படிங்க. நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோட அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. சொல்லிட்டு உபத்திரவமே அவனுக்கு பண்ணல. அவன் சொல்றான், உபத்திரவம் பண்ணலையா? எவ்வளவு போய் சொல்றான் பாருங்க. துறவு வெட்டும் போதெல்லாம் ஒரு பிரச்சனை பண்ணான். அவன் வந்து பேசுறான், நான் உனக்கு எப்படி உபத்திரவம் செய்யாம இருந்தனோ அதே போல நீயும் எனக்கு உபத்திரவம் செய்யாம எங்களை அனுப்பு. நீ யாரா? நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாமே. இந்த வார்த்தை ஒரு மனிதனை சொல்லுவான். சில மனிதர்கள் உன்னை பார்த்து சொல்லுவாங்க, சமூகத்துல வைராக்கியமா சொல்லுவேன். சில மனிதன் சொல்ல போறான், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட. சில மனிதன் உன்னை பார்த்து சொல்லுகிற நாட்கள் வரும். கர்த்தரால் ஆசீர்வாதம் பாருங்க, எவன் போன சொன்னா அவன் வந்து சொல்றான், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாமே, உன் கூட ஆண்டவர் இருக்கிறாராமே, நீ அவரோட பலத்தில் இருக்கிறியாமே. எப்படி இருக்கும் ஈசாக்குக்கு? சொல்லட்டுமா, அந்த ஈசாக்குக்கு உண்டான அந்த சந்தோஷம் உன் குடும்பத்துல உண்டாகும். ஹல்லேலூயா. அந்த ஈசாக்குக்கு வந்த மனமகிழ்ச்சி உன் குடும்பத்துல கர்த்தர் வைக்க போகிறார். இன்னைக்கு நான் சொல்றேன், உன்னை வெறுத்த சில உறவுகள் சொல்ல போது, நீ ஆண்டவர் உன் கூட இருக்கிறாராமே, கிறிஸ்துவின் ஜாதியாமே, ரத்தத்தினால, இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறியாமே, என் ஆண்டவர் உன்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவன் வெளியே போன சொன்னானோ அவன் தேடி வரான் ஈசாக்க. அவன் தேடி வராப்பா ஈசாக்க, என்ன மன்னிச்சுதே. சில பேர் உன்னை இப்படிதான் தேடி வர போறாங்க. என் ஆண்டவர் உன்னை பயன்படுத்துவார். சோர்ந்து போகாத சகோதரனே, முடங்கிட்டேன், பெருமையாயிட்டேன், எனக்கு யாரும் இல்லை, என்னை பார்த்தாலே வெறுக்கிறாங்கன்னு சொல்றீங்களா? இந்த மாதம் சில மனிதர்கள் உன்னை தேடி வந்து சொல்லுவாங்க, என்னை மன்னிச்சுட்டேன், எவ்வளோ துரோகம் பண்ணிட்டேன், ஆனாலும் நீ எனக்கு நன்மை தான் பண்ண. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க, என் ஆண்டவர் உன் கிரியைகளுக்கு பலன் கொடுப்பார். உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு. நிச்சயமா இந்த மாதம் நடக்கும். இந்த மாதத்துல என் ஆண்டவர் உனக்கு கொடுத்து உன்னை மகிழ செய்ய வல்லமையானவர். சோர்ந்து போகாம ஜெபத்துல உறுதியா இருங்க. சில ஏசேக்கு சித்தேனா முடியும். ரெகோபோத் இந்த மாதம் தொடங்கும். ஹல்லேலூயா, ரெகோபோத் இந்த மாதம் கர்த்தர் தொடங்கும். ஹல்லேலூயா. ஆகையால தொடர்ந்து ஜெபத்தில் இருங்க, தொடர்ந்து ஆண்டவருடைய மகிமையில் இருங்க. உங்க இரண்டு கரங்களும் மனிதனை நோக்க வேண்டாம், மனிதனுக்கு முன்பாக நீட்ட வேண்டாம். என் ஆண்டவருடைய வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவருக்கு முன்பாக உன் கரங்கள் உயரும் என்றார். நீ கரத்தை கீழே இறக்கும் போது, நீ கரத்தை கீழே இறக்கும் போது சும்மா இறக்கவே மாட்டேன். மேல உயர்த்தும் போது ஒண்ணு இல்லாம நீ உயர்த்திட்ட, ஆனா அந்த கரணி கீழே இறக்கும் போது வெறுமையா நீ இருக்கவே மாட்டேன். உன் கைகள் பிடிக்காத அளவுக்கு கர்த்தர் அவர் வல்லமையான தேவன் உன்னோடு கூட உயிரோடு இருக்கிறார். என் தேவன் உன்னோடு கூட உயிரோடு கூட இருக்கிறார். அவர் மாறாதவர், மரணத்தை சந்திக்காதவர். மரணம்
அவரை மேற்கொள்ளுவது இல்லை. ஹalleluya. ஜீவாதிபதியாய் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். நம் பட்சத்தில் இருக்கிறாரு. நமக்கு உதவி செய்வார். எந்த இடத்திலும் நீங்க அலைந்து திரிவது இல்லை. ஆமென். கிரியைகளுக்கு பலன் வரும். ஆமென். அதனால ஜெபத்துல உறுதியா இருங்க. ஒரு நாளும் ஜெபத்தை விட்டுறாதீங்க. Praise the இது Lord. வரைக்கும் தீர்மானமா சொல்றேன், உறுதியா சொல்றேன், நீங்க நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை, பரிசுத்த கிருபை, அதுதான் உங்களை இது வரைக்கும் வழி நடத்திட்டு இருக்கு. இனிமேல் அதுதான் உங்களை வழி நடத்தும். ஆமென். ஊழியத்தையும் ஜபத்தையும் ஜப வாஞ்சையையும் ஒரு நாளும் குறைச்சிடாதீங்க. அதை அதிகப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை வழி நடத்தும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. எழுந்து நிற்கலாமா?